الحمد لله الحمد لله حمدا كثيرا دائما أبدا، والصلاة والسلام على سيدنا محمد المصطفى وعلى آله المجتبى. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على روح النبي المطهرين شفيع الورى في يوم بعث ومحشرين، بشير رسول كريم خير آت وزوين، وما مثله في الناس من صلب آدم بخلق سقى معشر الأبرار من حوض كوثرين شرابا طهورا خاليا عن مكدرين إلى محمد ولم يبقى نورا لنجم عليك صلاة الله يا سيد البراء، وعليك سلام الله يا خير المرسلين، وعلى آلك الصلاة وأصحابك السلام إلى يوم الجزاء الخالق الأكبر. آدم الكريم أحد واحد يتندم الكريم أكمل وستم الكريم لبكن دار الكريم
فجماعة الحاضرين رحمكم الله تعالى الله جل شانه وتعالى என்னுடைய ரஹ்மத்தும் நற்கிருபையும் நம் அனைவரிலும் உண்டாவதாக. மேலும் இங்கே வருகை தராதிருக்கின்றவர்கள் மீதும் தொலைதூரங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் மீதும் நலிவுற்றிருப்பவர்கள் மீதும் பெண்களின் மீதும் குழந்தைகள் மீதும் வயோதிகர்கள் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய ரஹ்மத்தும் நற்கிருபையும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமிக்க பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய மிகுதியாளர்களே, இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த உன்னதமான சத்தியமான மார்க்கத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாம் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றவர்கள். ஒரு மனிதன் மற்றவர்களிடம் பேசுகின்ற போது உண்மை பேசுவதற்கு தயக்கம் காட்டினாலும் கூட மற்றவர்கள் தன்னிடம் பேசுகின்ற போது உண்மையை பேச வேண்டும் என்பது விரும்புகின்ற ஒரு இயற்கை சுபாவத்தைக் கொண்டிருக்கின்றவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள். இத்தனை உன்னதமான மார்க்கத்தை தழுவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நமது மார்க்கம் மட்டும்தான் உன்னதமானதா, நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற குர்ஆன் உன்னதமானது இல்லையா என்ற கேள்வி வந்தால் அதுவும் உன்னதமானது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒப்புக்கொண்டிருக்கின்ற அல்லாஹ் என்ற பரம்பொருள் எல்லாவற்றை விட மிக மிக உன்னதமான ஒன்றா என்ற ஒரு கேள்வியும் கொடுக்கப்பட்டால் நிச்சயம் மிக மிக உன்னதமானது என்ற நம்பிக்கையை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்றவர்கள். அல்லாஹ் மற்றும் அவனுடைய வேதம் மட்டும்தான் உன்னதமானதா, உயர்நிலை கொண்டதா? அவனுடைய தரப்பில் இருந்து எனக்கும் உங்களுக்கும் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கின்ற எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னதமானவர்கள் இல்லையா என்ற ஒரு கேள்வி வந்தால் இங்குதான் இஸ்லாமியர்கள் பல கோணங்களில் பல எண்ணங்களில் பிரிந்து விடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வை
ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவனை விசுவாசிக்கின்ற விஷயத்தில் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மக்கள் அவனுடைய வேதம் படைக்கப்பட்ட ஒன்று அல்ல, அது இறைவனுடைய திருவாக்கு. அந்த வேதத்தை போன்று இந்த உலகத்தில் எந்த வேதமும் இல்லை என்ற நம்பிக்கையில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மக்கள் வானவர்கள் இருக்கின்றார்களா என்ற கேள்வி வந்தபோது ஆம் இருக்கின்றார்கள் என்று முழு மனதோடு ஏற்று விசுவாசம் கொண்ட இந்த சமுதாயத்தினுடைய மக்கள் ஒவ்வொரு மனிதனின் மீதும் அவனுடைய விதி நடத்தப்படுகின்றதா இல்லையா என்ற ஒரு கேள்வி வந்தபோது நிச்சயம் நடத்தப்படுகின்றது, உண்மைதான், சத்தியம்தான் என்பதை மனதார விசுவாசித்த இந்த சமுதாயத்தினுடைய இஸ்லாமியர்களுடைய மக்கள் நன்மை தீமை என்ற இரண்டு நிலைகளை கொண்டு இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களின் வாழ்க்கை தரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது என்பது உண்மைதானா என்ற கேள்வி கொடுக்கப்பட்ட போது ஆம் உண்மைதான் என்பதை ஏற்றுக்கொண்ட ஒப்புக்கொண்ட இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மக்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்வுக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு மனிதன் மறைந்து விட்டதற்கு பிறகு மீண்டும் இவன் மீது ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இவனுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட போது ஆம் உண்மைதான் என்பதை விசுவாசித்த இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மக்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் மட்டும், அவர்களுடைய மகத்துவத்தில் மட்டும், அவர்களுடைய உன்னத நிலைகளில் மட்டும், அவர்களுடைய மிக உயர்ந்த அந்தஸ்தில் மட்டும் ஏன் இந்த சமுதாய மக்கள் பிளவு கொடுக்கின்றார்கள், கருத்து வேற்றுமை கொள்கிறார்கள், தங்களுக்கு சச்சரவு உருவாக்குகின்றார்கள்? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த அல்லாஹ்வை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றதோ, எந்த வேதத்தை இறைவனுடைய திருவாக்கு என்பதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றதோ, மலக்குகளும் வானவர்களும் மறுமையும் நன்மை தீமைகளும் விதியும் இவை அனைத்தும் உண்டு என்பதை இந்த சமுதாயம் எப்படி ஒப்புக்கொண்டிருக்கின்றதோ, இவை அனைத்தையும் ஒப்புக்கொள்வதற்குரிய ஆதாரமாக, ஒப்புக்கொள்வதற்குரிய அடிப்படையாக விளங்கியவர்களே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அல்லாஹ்வை ஒப்புக்கொண்டவர்கள் நாம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவில் இருந்து வெளிப்படுத்திய சத்தத்தினுடைய சுரத்தில் இருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தையை பெருமானார் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தினுடைய மக்கள் மத்தியில் சொல்லுகின்ற போது இது இறைவனுடைய திருவாக்கு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் மக்களிடத்திலே சொன்னபோது அதை ஒப்புக்கொண்டனா கவனிக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகின்ற ஒரு பேச்சு, ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், நான் பேசிய பேச்சு எனக்கு சொந்தமானதல்ல, இது இறைவனுடைய சொல், இது வேதத்துடைய சொல். நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது வேதத்துடைய சொல்லுக்கும் உங்களுடைய சொல்லுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்று அங்கு நாம் கேட்கவில்லை. சற்று புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்துடைய சொல்லுக்கும் உங்களுடைய சொல்லுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா எம்பெருமானே யா ரசூலல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் பேசுகிறீர்கள், உங்களுடைய வாய்தான் அசைகின்றது, உங்களுடைய நாவில் இருந்துதான் சத்தங்களுடைய சுரத்தினுடைய அக்ஷரங்களுடைய பலன்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் யா ரசூலல்லாஹ் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் பேசிவிட்டு சொல்கிறீர்கள் இது குர்ஆன், நீங்கள் சொல்லிவிட்டு சொல்கிறீர்கள் இது இறைவனுடைய வார்த்தை, நீங்கள் சொல்லிவிட்டு சொல்கிறீர்கள் இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்கிறீர்கள் என்பதுவான யா ரசூலல்லாஹ். அன்றைக்கு நாங்கள் அந்த அளவுக்கு சிந்திக்கின்ற மக்கள் இல்லை. அவ்வளவு அறிவோ அவ்வளவு
யோசிக்கின்ற சிந்தனா சக்தியும் எங்களிடம் இருந்ததில்லை. உங்களுக்கு தெரியுமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய பேச்சு மட்டும்தான் குர்ஆனா? ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வஹி அறிவிக்கப்படுகிறது. வத்தீனி வஸ்ஸைத்தூனி வத்தூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன் என்ற ஒரு அத்தியாயம் சூரா. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுகிறார்கள். பெருமானார் அவர்கள் சொல்ல சொல்ல குர்ஆனை எழுதுவதற்காக அமர்த்தப்பட்டிருக்கின்ற 10 சஹாபா பெருமக்கள் அவைகளை குறித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வத்தீனி வஸ்ஸைத்தூனி வத்தூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய வேதம், என் மீது வஹி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, இதனை குர்ஆனுடைய பட்டியலில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எழுதுகின்ற காத்திபுகள் சஹாபாக்கள் அதை குர்ஆனுடைய பட்டியலில் சேர்த்து எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எழுதிக் கொண்டிருக்கின்ற போதே அங்கிருந்த தோழர்களில் அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், இந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்ற தோழர் நபிகளார் சொன்ன வத்தீனி வஸ்ஸைத்தூனி வத்தூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன் என்ற அந்த வசனத்தினுடைய நிமித்தத்தை, அதனுடைய இலக்கிய நடையை ரசித்த அந்த சஹாபி அதை தன்னுடைய கையில் இருந்த எழுதுகோலால் குறித்துக் கொண்டிருக்கின்ற போதே அந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்ற தோழர் சொல்கிறார், லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நபிகளார் சொல்லுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, பெருமானார் சொன்னது வத்தீனி வஸ்ஸைத்தூனி வத்தூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன் என்று மட்டும் சொல்கிறார்கள். இதை குறித்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். சஹாபாக்கள் குறித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறித்துக் கொண்டிருந்த சஹாபிகளில் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு சலாம். அவரும் இந்த ஆயத்தை குறித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த வசனத்தை தன்னுடைய எழுதுகோளால் எழுதிக் கொண்டிருக்கின்றார். அவர் எழுதுகின்ற போது அந்த எழுதுகின்ற ஆயத்தினுடைய வசனத்தினுடைய இலக்கிய நடையினுடைய அழகை ரசிக்கின்ற அவர் ஒரு வினாடி தன்னை மறந்தவராக சொல்கிறார், லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் என்றார். லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் என்று சொன்ன உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு சலாமை திரும்பி பார்த்து சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு சலாமே, இதுவும் வஹீதா, இதையும் குறித்துக் கொள்ளுங்கள் குர்ஆனோடு என்று சொன்னார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதுவும் வஹீதா, இதையும் குர்ஆனோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்துக் கொள்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, சற்று யோசிக்க வேண்டும். குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அறிவிக்கப்படுகின்றது. குர்ஆன் ஜிப்ரீல் வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்படுகின்றது. குர்ஆன் ஒரு நேரம் அல்லாஹ் தஆலாவுடைய நேரடி சந்திப்பின் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. கிட்டத்தட்ட 80 வகையான வகைகளுடைய அறிவிப்பின் மூலமாக பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் கொடுக்கப்படுகின்றது. பெருமானார் அவர்களுக்கு குர்ஆன் கொடுக்கப்படுகின்றது. பெருமானார் அவர்கள் குர்ஆனை வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் அவர்கள் குர்ஆனை தன்னுடைய தோழர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கிடையில் அந்த குர்ஆனை குறித்துக் கொள்ளக்கூடிய, அந்த குர்ஆனை எழுதிக் கொண்டிருக்கின்ற அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்ற அந்த தோழர் சொல்கிறார், லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் என்று சொன்னார். லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் என்று சொன்ன உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு சலாமே, இதுவும் வஹீதா, இதுவும் குர்ஆனுடைய ஒரு வசனம் தான், இதுவும் அல்லாஹ்வுடைய அறிவிப்பு தான், இதையும் குர்ஆனோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சற்று கவனிக்க வேண்டும் கண்ணியமிக்கவர்களே. அங்கு வாழ்ந்திருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்திருந்த மக்களின் வாழ்க்கையினுடைய தரம் கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 1450 வருடங்களுக்கு பிறகு இன்று வாழ்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விசுவாச மக்களுடைய வாழ்க்கைத்தான் என்ற அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் சற்று கவனிக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு வரையறுக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் புரிந்தாக வேண்டும். இஸ்லாம் எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தப்பட்டது பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டாக வேண்டும். ஒருவர் சொல்கிறார், ஒருவர் வந்தவர் சொல்கிறார், உங்களிடத்திலேயே வருகிறார். உங்களில் ஒருவரிடம் வந்து அவர் சொன்னார், இறைவன் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். இறைவனை பற்றி ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை அழுத்தம் திருத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் வந்தவர் என்ன கேட்கிறார், இறைவனுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு உள்ளது தெரியுமா என்று கேட்டார். அவர் சொன்னார், இறைவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்று என்னிடம் கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும், அவன் சர்வசக்தன் அல்லவா என்று சொன்னான். என்ன சொன்னா, உங்களிடம் கேட்கிறேன், அவன் சர்வசக்தன் அல்லவா என்று சொன்னான். இவர் சொல்கிறார், அவன் சர்வசக்தன் என்றால் எப்படி? எப்படிங்க சர்வசக்தன் என்றால் எப்படிங்க? அவர் கேட்கிறாரு, இறைவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா என்று நான் உங்களிடம் கேட்டேன். ஆனால் நீர் என்ன பதில் சொன்னீர்? அவன் சர்வசக்தன் என்று சொல்கிறீர். சர்வசக்தன் என்றால் எப்படி? எப்படிங்க? உங்கள்கிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருக்காரு, நீங்க தான் பதில் சொல்லியாக, நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க கேட்க? எப்படி நான் மட்டும் பேசுமா இல்லை நீங்க சேர்ந்து பேசுமா இருக்கா? அவனை சர்வசக்தன் என்று சொல்கிறார். சர்வசக்தன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறார். சர்வசக்தன் என்பதற்கு என்ன அர்த்தம் கேட்டா, எதையும் செய்கின்றவர் இல்லையா? எப்படிங்க? எதையும் செய்கின்றவர். அவன் எதை செய்வதற்கு நாடுகின்றாரோ, அவன் எதை செய்வதற்கு நினைக்கின்றாரோ, அவன் எதை செய்வதற்கு முடிவெடுக்கின்றாரோ அவன் செய்ய முடியாது. அதாவது வேற மாதிரி இல்லையே. சர்வசக்தன் வேற அர்த்தம் இருக்கா? இல்ல, இதான் அர்த்தம். அவன் சர்வசக்தன் இதுதான் அர்த்தம் சொல்றான். அவன் எதை செஞ்சாலும் அவன் எதையும் செய்வான், அதுதான் சர்வசக்தன் என்பதற்கு அர்த்தம் சொன்னார். உடனே ஒரு திருப்பி சொல்றாரு, அவனுடைய ஆற்றலுக்குரிய பரிணாமம், அவனுடைய ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அவனுடைய ஆற்றலை நீர் விளங்கிக் கொள்வதற்கு உண்மை வைத்து நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவன் நினைத்தான். சற்று கவனிக்க வேண்டும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எதையும் செய்வான், எதை நினைச்சாலும் செய்வான். எதை நினைச்சாலும் அவனால செய்ய முடியும் சொல்லிருக்கீங்க. கொஞ்சம் கவனிக்க. அவருக்கு வராது பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. இறைவனுடைய ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, உண்மை கொண்டு உண்மையே உதாரணமாக வைத்து நான் சொல்லுகின்றேன். அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது தெரியுமான்னு கேட்டார். இந்த ஆள் மூடப்பட்டான். என்னங்க, இன்னைக்கு வரையில் நான் அவனை எல்லா வகையிலும் அவன் சர்வசக்தனாக இருக்கிறான் என்று மட்டும்தான் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதற்கு என்னை கொண்டு ஒரு உதாரணத்தை, என்னை கொண்டு ஒரு எடுத்துக்காட்டை காட்டித் தருகின்றேன், சொல்லித் தருகின்றேன் என்று எனக்கு விளங்குறப்பா. அவனுடைய வார்த்தை எனக்கு சற்றும் புரியவில்லை. சற்று விளங்கும்படி ஆற்றல் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னாரு, அவன் நினைத்தால் என்ன சொன்னாரு? அவன் நினைத்தால், சற்று கவனிக்க, நீங்களும் சொல்லியிருக்கீங்க, இப்பதான் இதை சொன்னீங்க, மாற்றி பேசக்கூடாது. இப்பதான் இதை சொல்லியிருக்க, அவன் நினைச்சா எதையும் செய்ய முடியும். முடியும் இல்லையா? முடியும். அவர் சொல்றார், அவர் என்ன சொல்றாரு? அவனுடைய ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி? உன்னை கொண்டு நான் உதாரணப்படுத்தி தருகிறேன். எந்த வகையில? அவன் நினைத்தார், அவன் நினைத்தார் உன் மனைவிக்கு உன்னை கொண்டு ஆயிரக்கணக்கான கணவரை உருவாக்க முடியும் என்று சொன்னார். உன் மனைவிக்கு வார்த்தையில நாகரிகம் தென்படுதா, அநாகரிகம் தென்படுதா? சும்மா பயப்படாம யோசிக்காம சொல்லுங்க. நாகரிகமா தெரியல. இந்த வார்த்தை உங்களுடைய மனதை சங்கடப்படுத்துது. சங்கடப்படுத்துதா இல்ல சந்தோஷப்பட வைக்கிறாங்க? நான் இந்த வார்த்தையை உங்களுடைய இறைவனோடு சம்பந்தப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சற்று கவனிக்க வேணும். இந்த வார்த்தையை நான் உங்களுடைய இறைவனோடு சம்பந்தப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவன் நினைத்தால் உங்களுடைய மனைவிக்கு உங்களை கொண்ட ஆயிரக்கணக்கான கணவனை அவனால் உருவாக்க முடியும்.
முடியும். இது அவனுடைய ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்கிறார். இது இந்த வார்த்தை, இவர் சொல்லுகின்ற இந்த உதாரணம், இவர் சொல்லி காட்டுகின்ற இந்த உவமை, இவர் எடுத்து காட்டுகின்ற அந்த ஆதாரம் என்பதற்கு அவனுடைய ஆற்றலுக்கு இவர் தருகின்ற ஒரு ஆதாரமான ஒரு வார்த்தை இருக்கின்றது. இந்த வார்த்தை நாகரீகமான நிலைகளை சுட்டி காட்டுகிறதா, இறைவனுடைய அந்தத்தை உயர்த்துகின்றதா, இறைவனுடைய மகானை எடுத்து காட்டுகின்றதா, இறைவனுடைய மகத்தை பிரதிபலிக்கின்றதா, அல்லது அவனை கீழ்த்தரமாக சித்தரிக்கிறதா? எப்படிங்க அவனை மோசமான நிலையில சித்தரிக்கிறது இந்த வார்த்தை. இது அல்லாஹ்வுடைய வல்லமைக்குரிய எடுத்துக்காட்டு அல்ல. அப்படித்தான் எப்படி இதை நானே தான் சொல்லிக்கிறோமா, நீங்க சொல்ல மாட்டீங்க ஒருத்தரும். இது அவனுடைய வல்லமையை எடுத்து காட்டுகின்ற வார்த்தையா அல்லது அவனை இழிவுபடுத்துகின்ற வார்த்தையா? நல்ல யோசனை பண்ணி சொல்லணும். சும்மா முன்னாடி உட்கார்ந்து போட்டாங்க இங்க ஏதாவது சொல்லலன்னு சொன்னா ஏதாவது சொல்லி போடாருக்கா, நீங்க மாதிரி சொல்லி போட்டாங்க எழுந்து போய் நெடுக்க மறுபடியும் மாறின்னு பேசக்கூடாது. பேசினா மனுஷனுக்கு, அதுவும் இஸ்லாமியனை பொறுத்தவரை பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் வாக்கு, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு விசுவாசியினுடைய தரம். நீங்க எல்லாம் விசுவாசி தானே, மூமின் தானே, இல்ல வேறையா? மூமின் தானே. அப்ப உங்களை பற்றி தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சற்று கவனிக்க வேண்டாம். உங்களை தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உங்கள்கிட்ட தான் சொல்றாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய கரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு விசுவாசி எனப்படுகின்றவன், ஒரு விசுவாசியினுடைய தரம், ஒரு விசுவாசியினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவன் வாய் திறந்தா என்ன பேசணும்? உண்மையை பேசணும். வாய் திறந்தா உண்மையை பேசணும். அங்கே அடிபட்டுட்டான். 10 பாயிண்ட்ல வீக். முதல் வார்த்தையிலேயே அடிபட்டு போன இப்போ எப்படி உண்மைதான பேசுறோம்? உண்மை பேசுறோமா இல்லையாங்க? பேசணும். அது எனக்கு தெரியும். பேசணுங்கிறது எனக்கு தெரியுங்க. பேசுறமா இல்லையாங்கிறது தான் இப்ப பிரச்சனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை வருகின்ற வார்த்தை, ஒரு விசுவாசியினுடைய தரத்தை சுட்டி காட்டுகின்ற வார்த்தை, ஒரு விசுவாசியினுடைய மர்த்தபாவை உயர்த்தி காட்டுகின்ற வார்த்தை, ஒரு விசுவாசியினுடைய மகானை புலத்தினுடைய உயர்ந்த அந்தத்தினுடைய நிலைக்கு கொண்டு சென்று நிறுத்துகின்ற ஒரு வார்த்தையை பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு விசுவாசி என்று சொல்லப்படுகின்றவன் வாய் திறந்தால் உண்மையை பேசுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விசுவாசி என்று சொல்லுகின்றவன் வாயை திறந்தால் உண்மையை பேசுவான். வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுவான். அந்த வாக்குல இருந்து நகர மாட்டான். இப்ப அதைத்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். முதல்ல நான் சொன்ன வார்த்தை, முதல்ல இறைவனுடைய ஆற்றலுக்கு எடுத்துக்காட்டு என்று நான் சொன்ன ஒரு வார்த்தை. வந்தவர் உங்களிடையே பார்த்து உங்ககிட்டயே வந்து சொல்றாரு, இறைவனுடைய ஆற்றலுக்கு ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? இறைவனுடைய ஆற்றலை எப்படி ஓமைப்படுத்தப்படுவது தெரியுமா? இறைவனுடைய சக்தியை நான் மிகைப்படுத்தி சொல்வதற்கு ஒரு ஆதாரம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நினைத்தால் உன்னுடைய மனைவிக்கு உன்னை போன்ற ஒரு ஆயிரக்கணக்கான கணவனை அவனால் உருவாக்க முடியும் என்று சொல்கிறான். இப்ப கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, முடியுமா முடியாதாங்கிறது ஒண்ணு. முடியுமா அல்லது முடியாதாங்கிற ஒரு பிரச்சனை. முதல்ல இதுக்கு முடிவு பண்ணுவோம். அவனால் அது முடியுமா முடியாதா? அப்புறம் ஏன் பின்ன ஒண்ணுக்கு மேல வைக்கல? ஒரு பெண்ணுக்கு 4 கணவன் வச்சிருக்கான். ஏக காலத்துல கட்டிக்கலாமா? இஸ்லாம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை சற்று சிந்தியுங்கள். ஒரு ஆணுக்கு 4 கல்யாணம் பண்ணாங்க, ஒரு பெண்ணுக்கு 4 கல்யாணம் ஏக காலத்துல. அப்படி எப்படி சொன்னாரு? ஆயிரக்கணக்கான கணவனை அல்லாஹ்வால் உருவாக்கி விட முடியும் என்று சொன்னாரு. இப்ப நீங்க இந்த இடத்துல சிக்கல் வந்துருச்சு இல்லையா? யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. முடியாதுன்னு சொன்னால் சிக்கலாயிரும், முடியும்னு சொன்னாலும் சிக்கலாயிருக்கு. இடம் என்னத்தை சொல்றது? இப்போ இப்படிதான் பிரச்சனை இல்லையா? அவனுடைய எடுத்துக்காட்டுக்கு, அவனுடைய ஆற்றலுக்கு ஓமைப்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற போது அந்த ஓமை
அவனுடைய கண்ணியத்தை பிரதிபலிக்கின்ற ஓமையாக இருக்க வேண்டும். ஒண்ணு, அவனுடைய மகத்துவத்தை சுட்டி காண்பிக்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். ரெண்டு, அவனுடைய உயர்ந்த அந்தத்தை பிரதிபலிக்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். மூணு, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையில் அவனுடைய மகத்துவம் சிதைக்கப்படுகின்றது. இந்த வார்த்தையில் அவனுடைய அந்தத்து கீழே அடித்து வீழ்த்தப்படுகின்றது. இந்த வார்த்தையில் அவனுடைய உயர்ந்த அந்த நிலை என்பது பொடிப்பொடியாக தகர்த்து எரியப்படுகின்றது என்றால் இது அவனுடைய மகத்துவத்தை சுட்டி காண்பித்து பேசப்படுகின்ற வார்த்தை அல்ல. ஒன்றை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல ஆடு மாடு ஜாஸ்தியா புலி சிங்கம் ஜாஸ்தியா? ஆடு மாடு தான் ஜாஸ்தி. புலி சிங்கம் நான் மைக்கில பேசுறது உங்களுக்கு ஈஸியா காதல் விழுவது. நீங்க என்ன பேசுறீங்கிறது எனக்கு ஈஸியா கொஞ்சம் காதல் விழுகணும். கம்மி. புலி சிங்கம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆடு மாடு தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆடு மாட்டை மட்டும் ஜாஸ்தியா படைச்சிட்டு புலி சிங்கத்தை ஏன் கம்மியா படைச்சான்? நீங்க ஒப்புக்கொண்டிருக்கிற உங்களுடைய இறைவன் சம்பந்தமான விவகாரங்கள் இது. வேற அடுத்த வீட்டுக்காரங்க கதை சொல்லல நானு, இல்ல இன்னொருத்தருடைய கடவுளை பற்றி பேசிக் கொண்டிருக்க இல்ல நானு. நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிற உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற உங்களுடைய நம்பிக்கையில் அழுத்தப்பட்டிருக்கின்ற உங்களுடைய ரப்பை பற்றிய உங்களுடைய ரட்சணை பற்றி விவகாரம் இது. அதனாலதான் கேட்கிறேன், ஆடு மாட்டை அதிகமா படுத்திருக்கிறான், புலி சிங்கத்தை கம்மியா படுத்திருக்கிறான்னா ஏன் கம்மியா படுத்தான், இதை ஏன் இதை அதிகமா படுத்தான்னு யோசிக்கிறா? கண்ணியமிக்கவர்களே, எது மனித இனத்திற்கு அதிகமான பிரயோஜனத்தை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றதோ அதிலே அதிகமான விருத்தியை வைக்கிறான், அதுல அதிகமான வழக்கத்தை வைக்கிறான். ஆடு மாடு திங்கிற மாதிரி புலி சிங்கத்தை யாராவது திங்கிறாங்களா? இல்ல. அப்ப திங்கத்துக்குள்ள பொருள் இல்லாது மனிதனுக்கு அதை கொண்டு பிரயோஜனம் அதிகம் இல்லை என்கின்ற போது அதுல வழக்கத்தை என்ன செஞ்சுட்டான்? குறைச்சிட்டான். வழக்கத்தை எது அதிகப்படுத்துறான்? மனிதனுக்கு பிரயோஜனம் தருகின்ற பொருளுக்குள்ளதான் வழக்கத்தை அதிகமா கொண்டு வர்றான். இப்ப அல்லா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதை யோசிங்க. இறைவன் ஒரு முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றான். அந்த முடிவு என்ன தெரியுமா? ஆடு மாடு மனிதனுக்கு பயன்படுகின்றது, அது அவனுக்கு உணவாக உட்கொள்ளப்படுகின்றது. ஆகவே அதுல வழக்கத்தை ஜாஸ்தி வேணுங்கிறதுக்காக அதை அதிகப்படுத்துறான். விலங்குகள் புலி சிங்கத்தை போல இருக்கிற மிருகங்கள் மனிதனுடைய பிரயோஜனத்தில் குறைவு என்பதற்காக அதனுடைய எண்ணிக்கை என்ன செஞ்சுட்டான்? குறைச்சிட்டான். இதுல சில பொருள் இருக்கிற பாருங்க உலகத்துல, அதை ஒண்ணுக்கு மேல படைக்கவே இல்லை. சில பொருள் உலகத்துல எல்லாம் படைச்சு வச்சிருக்கான், அதை ஒண்ணுக்கு மேல அவன் படைச்சதே கிடையாது. சூரியன் எத்தனை இருக்குது உலகத்துல? ரெண்டா? ஒண்ணு ஒண்ணு. சந்திரன் எத்தனை இருக்குது உலகத்துல? ஒன்னா ரெண்டா? வானம் எத்தனை இருக்குது உலகத்துல? அட ஏழு தெரியுதுங்க. வானம் மொத்தத்துல எத்தனை? ஒண்ணு. பூமி எத்தனை இருக்குது மொத்தத்துல? ஒண்ணுதான் இருக்குது. இதெல்லாம் ஏன் ரெண்டு ரெண்டா படுத்திருக்கலாமே? இன்னும் கொஞ்சம் வெளிச்சமா இருக்குல்ல சூரியன். எப்படிங்க? சூரியனை ரெண்டா படுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் வெளிச்சமா இருந்திருக்கும். சந்திரனை ரெண்டா படுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சி ஜாஸ்தியா இருக்கும். இப்ப வேகல வேகதான் வேகுது. ஒரு ரெண்டு சந்திரனா படுத்திருக்கலாமே, ஏன் உன்னோட நிறுத்திண்டா? ஒருத்தர் சொல்றான், யாருமா உன்னுடைய ஆற்றல் மீது எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. உன்னுடைய ஆற்றல் மீது உன்னுடைய சக்தியின் மீது எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. புலி சிங்கங்க நூற்றுக்கணக்கில் படைச்ச, ஆயிரக்கணக்கில் படைச்ச, ஆடு மாட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உருவாக்குற, இப்படி எல்லாம் படைக்க தெரிஞ்ச உனக்கு சூரியனை மட்டும் ஏன் உன்னே உன்னோட வச்சுட்ட? சந்திரனை மட்டும் ஏன் உன்னோட நிறுத்திட்ட? பூமியை மட்டும் ஏன் உன்னே உன்னோட நிறுத்தின? வானத்தை மட்டும் ஏன் உன்னோட நிறுத்தின? சொர்க்கம் எத்தனைங்க? அது ஒண்ணுதான். 8 சொல்லுவீங்க, ஒரு கணக்கு சொல்லுவீங்க. படித்தனம் தான் 8, மர்த்தமா தான் 8. அது ஒண்ணு. இதெல்லாம் ஒன்னையே படித்து நிறுத்தின. உன்னுடைய ஆற்றல் மீது எனக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. உன்னால ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நெருப்பு கோணம் கொண்டிருக்கின்ற சூரியனை கொண்ட ஒன்றை ஒன்றுக்கு மேல உன்னால உருவாக்க முடியாதோ என்று ஒருவன் சந்தேகப்படுகின்றான் என்று ஒருவன் மனிதன் தன்னுடைய மனசுல எண்ணுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் சம்பந்தம் உண்டா? கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களுடைய நான் எந்த விஷயத்தையும் நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன். தீர்ப்பு கூட நீங்க தான் சொல்லுங்க. ஆமா, உங்களை நான் நீதிபதியாகவும் நான் என்னை பாதிக்கின்ற வெறும் வாதியாக மட்டும்தான் நான் இப்ப கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். அதனால தீர்ப்பு சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுடைய முழுக்க உங்களுக்கு சொந்தமானது. ஆகவே நீங்க தீர்ப்பு சொல்லலாம். என்ன, ஒரு மனிதன் சூரியனை இறைவன் ஒன்றே ஒன்று மட்டும்
மட்டும்தான் குறைத்திருக்கின்றார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சிருஷ்டிகளை உருவாக்குகின்ற ஆற்றல் பெற்றிருக்கின்ற அல்லாஹ் சூரியனை மட்டும் ஒன்னே உருவாக்கினான் என்று சொன்னால் அவனுடைய ஆற்றல் மீது எனக்கு சந்தேகம் தோன்றுகின்றது என்று ஒருவன் சொன்னால் அப்படி சொன்னவனுக்கும் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் சம்பந்தம் உண்டா? பின்னால மாறி பேசக்கூடாது. இங்கிட்டு இருந்து வந்தாலும் சத்தம், அங்கிட்டு இருந்து வந்தாலும் சத்தம். பின்னாடி கரண்ட் இருந்து பேசக்கூடாது. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். பூமி என்ன செய்வா பேசலாம், இந்த இடத்துல மட்டும் பேசலாம். குறைஞ்சபட்சம் நான் என்ன சொல்றேன், இங்க மட்டுமாவது இந்த வீட்டுக்கு இந்த கூட்டம் முடிகிறவர்களாவது என்ன செய்வோம், எப்பொழுதும் உண்மை பேசணுங்க. அது தெரியுங்க எனக்கு, எப்பவும் உண்மை பேசணுங்க. ஆனா பேசுறமாங்கிறது தாங்க இப்ப பிரச்சனையே. பேசாம போனதுதான் தான் குழப்பங்க. உண்மை பேசுவது என்பது இந்த உண்மை இருக்கு பாரு, இந்த உண்மையை பேசுகின்றது, உண்மை பேசுவது என்ற ஒரு பழக்கம், உண்மை பேசுகின்ற ஒரு நிலை என்பது இந்த உலகத்தில் முதலாக யாருக்கு கொடுக்கப்பட்டோம்னாக்கா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். ரசூலுல்லாஹ் தான் உண்மையான உலகம் முதல்ல சொல்லிருக்கார். இதுக்கு முதல்ல உண்மையான என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனையும் யாரும் சொன்னதே கிடையாது அவர் உண்மையாளர் என்று. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உலகத்தில் உண்மையான இந்த முழு தகுதியுடைய பட்டத்திற்கு உரியவர்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர யாரும் கிடையாதுங்க. ஆக நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நீங்க உண்மை பேசிட்டீங்கன்னா எங்க போயிடுங்க. நீங்க உண்மை பேச ஆரம்பித்தா அந்த உண்மையாளரோடு இணைய ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுடைய ரசூலை நெருங்க வேண்டும் என்று விரும்புகின்ற போது, உங்களுடைய ரசூலுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்ற போது உங்களுக்கு வர வேண்டிய குணங்களில் ஒரு குணம் என்ன? உண்மை பேசுறது. ஆகவே சொல்றேன், இங்க முடிஞ்சு போறது கூட்டம் முடிய வேண்டியதாக இருந்துவோம். குறைஞ்சபட்சம் உண்மை பேசுவோம். கண்ணியமிக்கவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்று இஸ்லாமியர்கள் எவ்வளவு குழப்பத்தில் இருக்காங்க. அல்லாஹ் ஒண்ணுதான், சற்று கவனிக்க வேண்டும். அல்லாஹ் என்பது எத்தனை? ஒண்ணுதான். ரசூல் எத்தனை? ஒண்ணுதான் இல்லையா? ரெண்டா? ஒண்ணுதான். வேதம் எத்தனை? நமக்கு கொடுத்ததுங்க, அப்படி சொல்லிப்பாங்க. நமக்கு கொடுத்தது வேற எத்தனை? ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான். குழப்பம் எப்படி? எப்படிங்க குழப்பம் வர முடியும்? தேவையில்லாத குழப்பங்கள் எப்படி உள்ள வருது? தேவையில்லாத சட்டங்கள் எப்படி உருவாக்கப்படுது? அல்லாஹ் ஒண்ணுதான். ஆனா ஒப்புக்கொண்ட விவகாரத்தில் தானே சிக்கல். அல்லாஹ்வை ஒப்புக்கொள்ள இருக்க பிரச்சனைகளா சிக்கல் உருவாகுது. அது சொல்றாங்க, அந்த ஒரு முட்டை சொல்றான், அல்லாஹ்வுடைய ஆட்சி எப்படிப்பட்டது தெரியுமா? அவன் நினைத்தால் உன்னுடைய மனைவிக்கு ஆயிரக்கணக்கான கணவனை அவனால் உருவாக்க முடியும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை உங்களால் ஜீர்ணிக்கிறதே கஷ்டமா இருக்கு இல்லையா? எப்படிங்க? ரொம்ப ரொம்ப ஆக்கடா தெரியுது, வல்கரான ஒரு வேளா தெரியுது, ரொம்ப தரக்குறைவான ஒரு வார்த்தையாக தென்படுதா இல்லையா? இல்ல அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை சுட்டி காண்பிக்கிறான். ரெண்டு பேர் தான் சொல்றீங்க. பாக்கியாளர்கள் அவனுடைய ஆற்றலை எடுத்து காமிக்கிற மாதிரி தெரியுது, நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எப்படி இந்த வார்த்தை அவனுடைய மகத்துவத்தை சுட்டி காட்டுகிறதா அல்லது அவனை இழிவுபடுத்ததா? அவனை இழிவுபடுத்தும் என்று சொன்னா கொஞ்சம் கவனிக்கலாம். கண்ணியமிக்கவர்களே, உங்களுடைய மனைவியோடு இறைவனுடைய ஆற்றலை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு, இறைவனுடைய ஆற்றலை ஒப்பிட்டு பேசுவதற்கு அவனுடைய ஆற்றலை கொண்டு வந்து நிறுத்துகின்ற போது உங்கள் மனைவிக்கு ஆயிரக்கணக்கான கணவனை இறைவனால் நினைத்தால் உருவாக்க முடியும் என்று சொன்ன வார்த்தை இறைவனுடைய தரப்பை சிதைக்கின்றது என்று சொன்னார், இறைவனுடைய மகத்துவத்தை உடைத்திருக்கிறது என்று சொன்னார், இறைவனை இழிவுபடுத்துகின்ற வார்த்தை என்று சொன்னார். இப்ப நான் கேட்கிறேன், கண்ணியம் மிக்கவர்களே, இதே இஸ்லாமிய சமூகத்தினுடைய மக்களை சார்ந்தவர்கள், இந்த சமுதாயத்தை வழி நடத்துகின்றவர்கள் என்று தன்னை பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்ற உலமாக்கள் என்ற பட்டியலில் நின்று கொண்டிருக்கின்ற ஒருவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா? அவன் நினைத்தால் அல்லாஹ் யாரு? அல்லாஹ் அவன் நினைத்தால் அவனுடைய ஆற்றலுக்கு இவர் எடுத்துக்காட்டு கொடுக்கிறார், அவனுடைய ஆற்றலுக்கு இவர் ஓமை தருகின்றார், ஒரு உதாரணத்தை தருகின்றார். அவன் நினைத்தால் முஹம்மதை போன்ற ஆயிரக்கணக்கான முஹம்மதை அல்லாஹ்வால் உருவாக்க முடியும் என்று சொன்னவர் இந்த இடத்தில் அல்லாஹ்வை மகத்துவத்தை பேசுகின்றாரா அல்லது அல்லாஹ்வை இழிவுபடுத்தினாரா?
சுன்ன ஜமாத்துக்காரங்களை தவிர வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படியா? உன்னதாங்க கேட்கிறேன். இங்க இவருடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை சுட்டி காட்டுகிறதா இதனை இழிவுபடுத்துதா? சின்ன இருக்கிறவங்க கேட்க இழிவுபடுத்துது. அவனுடைய மருத்துவத்தை சுட்டி காமிக்கல, அவனுடைய மருத்துவத்தை சுட்டி காமிக்கவில்லை என்றால் கண்ணியம் மிக்கவர்களே, இந்த மாதிரியான ஒரு வார்த்தை சற்று கவனிக்க வேண்டும். சொன்னவருடைய வார்த்தை ஒரு தளத்துல வைங்க. இதை சொன்னவரை அவருடைய வார்த்தை ஒரு பக்கத்துல வச்சிருங்க. இப்ப வாங்க இஸ்லாமிய சரித்திரத்தினுடைய ஏடுகளை அப்படி போட்டு நிற்போம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நிறுத்த அப்துல்லாஹின் ஆகிற பாத்திலா என்று சொல்லக்கூடிய 110வது வருஷத்தில் இந்த உலகத்தை விட்டு மறைந்த கடைசி சஹாபியான 124,000 எண்ணிக்கையை கொண்டிருக்கின்ற அந்த சஹாபாக்கிட்ட போய் கேளுங்க. சஹாபாக்கிட்ட கேளுங்க. தோழர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உறவாடியவர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த பகல் ஆனாலும் உறவு கொண்டிருந்த மக்களே, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பார்வையில் உங்களுடைய ரசூலை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தவர்கள், அவர்களுடைய சகவாசத்தில் அமர்ந்து எழுந்தவர்கள், அவர்களுடைய பயிற்சியால் இந்த உலகத்தில் புத்தொழிவு பெற்றவர்கள், அவர்களுடைய பயிற்சியை கொண்டு உலகம் முழுவதும் இந்த நீங்கள் பிரகாசிக்கின்ற நிலை பெற்றிருக்கின்றீர்கள். ஆகவே முடிவு சொல்லுவதற்கு தகுதியானவர் பார்த்தவர் கண்களா இல்லையா? முடிவு சொல்றது யாருக்கா? கண்ணால் பார்த்தவர் முடிவு சொல்றது அர்த்தம் இருக்குல்லையா? அதாவது சாட்சிய உண்மையான சாட்சி. கண்ணால் பார்த்தது மட்டும் இல்ல, அந்த ரசூலோடு அமர்ந்தவர் மட்டுமல்ல, அந்த ரசூலோடு இணைந்து இருந்தவர்கள் கூட, அந்த ரசூலுடைய பயிற்சி தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக இருந்தவர்கள் கூட என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேளுங்கள். உங்களுடைய ரசூலை பற்றி நீங்கள் என்ன முடிவெடுக்கின்றீர்கள்? அல்லாஹ் நினைத்தால் உங்களுடைய ரசூலை போன்ற, உங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஆயிரக்கணக்கான முஹம்மதை உருவாக்குகின்ற ஆற்றலை அல்லாஹ் தனக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்ற வார்த்தையை இஸ்லாமை குறிக்கின்றதா, குஃப்ரை குறிக்கின்றதா என்ற அந்த வார்த்தையை அபூபக்கர் சித்திக் கேட்ட பாருங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் என்ற வார்த்தையை கேட்டிருந்தா கேட்ட பாத்திரத்தில் சொன்னவரை வெட்டி எரியாமல் விட்டிருக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாரம் என்ன? இந்த வார்த்தையை கேட்ட சித்தேவர்களை வெட்டி எறிந்திருப்பார்கள் என்று சொல்வதற்கு என்னங்க ஆதாரம்? நீங்க யோசிக்கலாம். இப்போ கண்ணியமிக்கவர்களை ஆதாரத்தை தருகிறேன். ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகின்றது. வஹீயினுடைய சூரத் இறங்கிட்டு இருக்கிறது. அதில் அப்துல்லாஹி இப்னு ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், அந்த சஹாபி சொல்கின்றார்கள், லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் என்று தன்னை மறந்தவர் சொன்னார். தன்னை மறந்தவர் சொன்ன போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லாஹி இப்னு ஸலாமே, அதுவும் குர்ஆனுடைய ஆயத்தில் ஒன்றுதான், குறித்துக் கொள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். இல்லையா? இந்த வழி சொல்லியிருக்கல சொன்னா இல்லையா? என்ன மறந்துட்டீங்க? ஏன்னா முதல்ல எனக்கு ஷிகாயத்து வந்துருச்சு. ரப்பானி வந்துட்டு கொஞ்சம் சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சா முதல்ல என்ன சொன்னாங்கிறதெல்லாம் மறந்துடுறோம், அதனால கொஞ்சம் சவுண்டை குறைக்க சொல்லுங்க. மைக் எடுத்துருங்க, சவுண்டு தன்னால தருங்க. ஏன்னா எங்க சத்தத்தை ஜாஸ்தியாக்குறது இந்த மைக்கு தான். நீங்க வேணும்னு 1க்கு 2 மைக்கை கொண்டாந்து கட்டி வச்சு போட்டு அப்புறம் சத்தம் மட்டும் குறையலன்னு சொன்னா எப்படி சத்தம் குறையும் நினைக்கிறீங்க? சத்தம் குறையாது, சத்தம் ஓங்கித்தான் கேட்கும். என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு, விளங்க மாட்டேங்குதுன்னா கடைசியில இருக்கிறாரு. இவ்வளவு இடம் முன்னால இருக்கா இல்லையா? இது எதுக்கு வச்சிருக்கீங்க இவ்வளவு இடம்? இங்க வந்து உட்காந்துடலாங்க, விழுந்து உட்காரலாம்ல. அது மாட்டோம். ஏன்னா செவுத்துல சாயத்துக்கு இடம் வேணும். கண்ணியமிக்கவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் பற்றி சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் இதுவும் குர்ஆனுடைய ஆயத்து தான், குறித்துக் கொள்ளுங்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாமுடைய மனதுக்குள் ஒரு சாரணம். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ஒன்று சொல்லுவார், உடனே அந்த ஆயத்தை குறிச்சிட்டார், எழுதிக் கொண்டாலும் கூட அப்துல்லாஹ் இப்னு ஸலாமுடைய உள்ளத்துக்குள் ஒரு சரணம். என்ன சரணம் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் தனக்குள்ளே யோசிக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் தனக்குள்ளே யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்? அப்துல்லாஹ் இப்னு ஸலாமுடைய அறிவு, அப்துல்லாஹ் இப்னு ஸலாமுடைய சிந்தனை அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு ஸலாமே, உன்னுடைய தரம் எனக்கு தெரியாமல் போய்விட்டது, பார்த்தாயா உனக்கு மகிழ்ச்சி வருகின்றது. என்ன சொல்ல? உனக்கு மகிழ்ச்சி வருகின்றது. வந்ததால் தானே அதையும் குர்ஆனுடைய ஆயத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்துக் கொள்ள சொன்னார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு ஸலாமுடைய அறிவு அவருக்கு சொல்ல ஆரம்பித்தது. எழுந்துட்டு வெளியில் விட்டார்.
வெளியே வந்த அப்துல்லா இப்னு சலாம் தன்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் பார்த்து பேசும்போது சொன்னார், எனக்கும் வழி வருகிறது என்று சொன்னார். என்ன சொன்னாரு? எனக்கும் வழி வருகிறது என்று சொன்னார். இந்த செய்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செவிக்கு வருகிறது. நபிகளாரிடம் சொல்லப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், அப்துல்லா இப்னு சலாம் தனக்கு வழி வருவதாக வாதிக்கிறார். அப்துல்லா இப்னு சலாம் தன்னை ரசூலுக்கு வாதிக்கல. இதை புரிஞ்சுக்கணும் கண்ணியமிக்கவர்களே. அப்துல்லா இப்னு சலாம் தன்னை ரசூல் என்று சொல்லவில்லை, அல்லது தன்னை ரசூலை போன்றவர் என்று சொல்ல இல்லை. ரசூலை போன்றவர் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கா? தன்னை ரசூல் என்று சொல்லிக் கொண்டவர் இந்த உலகத்தில் இருக்கா? ஆனா அப்துல்லா இப்னு சலாம் தன்னை ரசூல் என்று கூட சொல்லலைங்க. மாறாக அப்துல்லா இப்னு சலாம் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கும் வழி வருகின்றது என்று மட்டும்தான் சொன்னார். இந்த வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு சலாமை கட்ட இடத்தில் வெட்டிக்கொள் என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு சலாமை என்ன சொன்னாங்க? என்ன சத்தம் போட்டு பேசுறது உங்களுக்கு சரியா வணக்கம் இல்லையா? விளங்குதா இல்லையா? அப்துல்லா இப்னு சலாமை கண்ட இடத்தில் வெட்டுங்கள் என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் இப்னு சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் இருந்து எத்தனை தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் இருந்தார்களோ அத்தனை பேரும் அப்துல்லா இப்னு சலாமை தேடுகிறார்கள். அப்துல்லா இப்னு சலாமுடைய செவிக்கு செய்தி வருகின்றது, அப்துல்லா இப்னு சலாமே, உனக்கு வழி வருவதாக நீ சொன்ன அந்த வார்த்தை நபிகளாருடைய கவனத்திற்கு கொண்டு போகப்பட்டு விட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள், அப்துல்லா இப்னு சலாமை எந்த இடத்தில் கண்டாலும் கண்ட இடத்தில் வெட்டி எறியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அப்துல்லா இப்னு சலாமே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்தில் சிக்கிவிடாது என்று ஒரு முனாஃபிக், ஒரு யூதன் அப்துல்லா இப்னு சலாமை எச்சரிக்கிறார். அப்துல்லா இப்னு சலாம் மதீனாவுடைய நகரத்தை விட்டு வெளியேறுகிறார். இதற்கு இஸ்லாமிய சட்டம். இது என்ன இஸ்லாமிய சட்டம்? அப்துல்லா இப்னு சலாம் சொன்ன ஒரு வார்த்தை குர்ஆனுடைய ஆயத்தாகவே இருக்குது. புரிந்து கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லக்கத் ஸலக்கல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் என்று அப்துல்லா இப்னு சலாமே நீ சொன்ன அந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, அது குர்ஆனுடைய வசனத்தின் ஒரு வசனம். ஆகவே அது குர்ஆனுடைய இணைப்புகள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு அப்துல்லா இப்னு சலாமுக்கு இப்ப வஹி வரலன்னு எப்படி சொல்ல முடியும்? அட வஹியே வரவில்லை என்று சொன்னாலும் கூட அப்துல்லா இப்னு சலாம் தெரியாதனமா, அப்துல்லா இப்னு சலாம் புரியாத நிலையில் தனக்கு வழி வருகிறது என்று சொன்னாலும் கூட அப்துல்லா இப்னு சலாமை அழைத்து, அப்துல்லா இப்னு சலாமே நீ சொன்னது தவறு, உனக்கு வழி வரவில்லை, வழி வரக்கூடியவரோடு நீ உறவாடி அமர்ந்திருந்த காரணத்தினால் எனக்குள் வந்த அந்த வழி உன்னுடைய ஆன்மாவுக்கு பாய்ச்சப்பட்டு விட்டது. ஆகவே உன்னை மறந்து நான் சொல்லுவதற்கு முன்பு உன்னுடைய ஆன்மா அதை துடித்து வெளியே கிளப்பிட்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமாதானம் சொல்லி இருக்கலாம். எந்த சமாதானம் சொல்லவில்லை, எந்த வகையான விளக்கமும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் அப்துல்லா இப்னு சலாமை கண்ட இடத்தில் வெட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சட்டம் கொள்ளப்படுகிறது என்று சொன்னார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உத்தரவிட்டார்கள் என்று சொன்னார். இப்ப நான் கேட்கிறேன், நபியை கொண்டு தான் வெளியாக்கப்பட்டதாக தாவா செய்கின்றவருக்கு என்ன சட்டம்? வெட்டுறதுக்கு உயிரோடு இருந்தா தானே அவன் செத்து போயிட்டான். வெட்ட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்ற கண்ணியமிக்கவர்களே, உங்களுடைய அறிவை கொண்டு இந்த மார்க்கத்தை நீங்கள் தீர்மானிக்காது. தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுடைய அறிவுக்கும் இந்த மார்க்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஞாபகத்தில் வைங்க, உங்களுடைய அறிவை கொண்டு மார்க்கத்தை நீங்கள் முடிவெடுக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கம் ஆயிரக்கணக்கல்ல கோடிக்கணக்கான துண்டுகளாக சிதைப்பது. ஆகவே உங்களுடைய அறிவுக்கும் இந்த மார்க்கத்திற்கு சம்பந்தம் ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முனையாதீர்கள். அறிவை கொண்டு சம்பந்தப்படுத்த முனைந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் குலாம் அஹ்மத் காதியானி என்ற பெயரில் வெளிவந்தார். அவர் தான் சொன்னார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி என்பது உறுதிதான், அது சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு பின்னால் ஒரு நபி வர மாட்டார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆகவே அவர்களுக்கு பின்னால் வெளிவந்த நபி நான் என்று சொன்னார். அவங்களுக்கு பின்னால வெளிவந்த நபி நான், ரசூல் நான் என்று சொன்னார். குலாம் அஹ்மத் காதியானி தனக்கு தன்னை நபி என்பதாக, தன்னை ரசூல் என்பதாக தாவா செய்கிறார். இதுக்கிடையில கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சுன்னத் ஜமாஅத்துடைய ஒரு மௌலவி குலாம் அஹ்மத் காதியானி சந்திச்சார். சந்திச்சு கேட்கும்போது பேசும்போது சொன்னாரு, குலாம் அஹ்மத் காதியானிய உங்களை நீங்க ரசூலுக்கு நீங்க சொல்லிக் கொள்கிறீர்களே, எப்படி அது உங்களுக்கு ரிசாலத்தை தந்தது யாருன்னு கேட்டான். உங்களுக்கு நபிக்கு வந்து கொடுத்தது யாரு கேட்டான். குலாம் அஹ்மத் காதியானி சொன்னா, நான் அல்லாஹ்வை பார்த்தேன். எப்படி அல்லாஹ்வை போயிட்டப்பா
அப்படி பிரகாசிக்கு இருப்பார் சொன்னா உடனே ஒரு சுண்ணத்து மாத்தினுடைய மோதி இல்லையா, இவர் சுண்ணத்து மாத்தினுடைய மோதிங்க அவன் எத்தனை பார்த்தாரு, எத்தனை அடி பாய்வாரு, 16 அடி பாய்வாரு இல்லையா. உடனே இவர் என்ன சொன்னாரு, நீ எப்ப பார்த்தா அவனு கேட்டார், நீ எப்ப பார்த்து பேசிட்டு வந்தான்னு கேட்டார். அவன் சொன்னா ராத்திரி தான் நான் பார்த்தேன்னு சொன்னா. இவர் சொன்னாங்க காலையில் சுப தொழும் போதே பார்த்தேன், நானே சுப தொழிலே பார்த்தேன், நான் பேசிட்டு இருந்தேன், பேசிட்டு இருக்கும் போது அவன் கேட்டேன், நீ குலாம் முஹம்மது காதியானிக்கு நபித்துவம் கொடுத்தியான்னு கேட்டேன். அல்லாஹ் சொன்னா அவர் ஷைத்தான்னு சொன்னான். அல்லாஹ் சொன்னா அவர் ஷைத்தான், என் மேலத்துல ஏமாத்துறான், அவன் என்னை பார்க்கவே இல்லை. இல்லையே யாப்பாவும் சொல்றாங்க, குலாம் முஹம்மது காதியானியே சொல்றாரு, நீ அவனுடைய மேனில அவனுடைய சரீரத்தில் கையை அவனுடைய புதத்துடைய கையை வச்சு தலைமையாங்க உடம்பெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிக்கிறது சொல்றான். அவன் நீ வேறப்பா, அவன் அந்த ஹைதுடைய நேரத்துல பிறந்திருக்கான். நேரத்துல பிறந்தா அதான் உடம்பு பூரா அப்படியே இருக்குது. அது ஹைதுக்கு உரிய அடையாளமே தவிர என் குதிரத்தினுடைய கரத்தின் அடையாளம் அல்ல என்று அல்லாஹ் சொன்னான். இவர் சொன்ன முடிச்சு போயிட்டான், பதில் பேசுறதுக்கு வழி இல்லை. கண்ணியம் மிக்கவர்களே, தன்னை விசாரத்தை கொண்டு தாவா செய்தவன் இந்த காட்சிக்கு என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறான். வழி வந்ததாக வழி வருவதாக சொன்னவரையை வெற்றிய வேண்டும் என்று இஸ்லாமிய சட்டத்தை நமக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தருகின்ற போது கண்ணியம் மிக்கவர்களே, இன்று நமக்கு மத்தியில் இருக்கின்றவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் என்ன செய்ய முடியும், ரசூலுல்லாஹ்வால என்னங்க செய்ய முடியும், அல்லாஹ்வை விட்டு ரசூலுல்லாஹ்விடத்துல என்ன கேட்க முடியும், ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுப்பதற்கு என்ன தகுதி இருக்குது, கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தர வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் கண்ணியம் மிக்கவர்களே, இவர்கள் குர்ஆனுடைய நஸ்ஸையே பிலாபாக்குகிறார்கள், குர்ஆனுடைய வசனத்தை முரண்பாடாக தலைப்பட்டிருக்கின்றார்கள், இறைவனுடைய ஏற்பாட்டுகளை தகர்த்து எரிவதற்கு தலைப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மெய்யடியாளர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவன் உதவி தேடினான் என்று சொன்னால் இன்னைக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் உடனே என்ன சொல்றாங்கன்னா அவன் முஷ்ரிக்காயிட்டான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முஷ்ரிக்னா என்ன? இல்லைங்க, அதான் என்ன வச்சா நிலைமை என்னங்க அதை சொல்லுங்க. என்ன வச்சுட்டான், இப்ப என்ன வச்சதுக்கு பிறகு என்ன நிலை உருவாயிடுச்சு அவனுக்குள்ள என்னப்பா இப்படியே சுத்தி சுத்தி வேற எங்க தான் போறீங்க. முஸ்லிம் சிரிச்சு வச்சுட்டான், என்ன வச்சுட்டான் அப்பவே அவனுடைய பஞ்சாபம் வந்து தலாக்காயிடுவான். இதை புரிஞ்சுக்கங்க, இஸ்லாமுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. முஸ்லிம்களுடைய சமூகத்தை விட்டு ஒதுங்கிட்டான், முஸ்லிம்களுடைய சமுதாயத்தை விட்டு அவன் நடத்தப்பட்டு விடுகின்றான். அவனுக்கு தாங்க முஸ்லிம் சொல்லப்படுகிறது இஸ்லாமிய சட்டத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி தேடுவதற்கு முஸ்லிம் என்று சொன்னார். அப்பவே அவன் இஸ்லாமிய சட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு விடுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அபவாத குற்றம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய மக்கள் மீது சுமத்தப்படுகிறது என்று சொன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் உண்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பதை ஷிர்காக்கி இருக்கின்றாரா, இல்ல ரசூலுல்லாஹி அல்லாஹ் கேட்க சொல்றாரா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கண்ணியம் மிக்கவர்களே, நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாம். உங்களுடைய மார்க்கத்திற்கு அடிப்படை ஆதாரம் என்பது குர்ஆனும் ஹதீஸும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் தான். இந்த மூணையும் நீங்கள் உரைச்சு பாருங்க. இந்த மூணையும் நீங்கள் உரைச்சு பார்க்கின்ற போது உங்களுடைய நம்பிக்கைக்கு உரிய ஆதாரங்கள் அது கிடைத்தால் அந்த வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதற்குரிய ஆதாரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை விட்டுடுங்க. கண்ணியம் மிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லுஹா வல்லைலி இதா சஜா. சூரா இருக்கா? அந்த வல்லைலி இதா சஜாங்கிற ஒரு ஆயத் சூராவுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், வஅம்மா ஸாயில ஃபலா தன்ஹர்னு சொன்னான். என்னது? வஅம்மா ஸாயில ஃபலா தன்ஹர். உங்களிடம் கேட்டு வருகின்றவரை வெறுக்காதீர்கள் என்கிறான் அல்லாஹ். என்ன சொல்றான்? உங்கள்கிட்ட கேட்டு வர்றவன வெறுக்காதீர்கள் சொல்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. சற்று கவனிக்கலாம். இப்ப அல்லாஹ் சொல்றான், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உம்மத்தை சார்ந்த மக்கள், உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த மக்கள், உங்களுடைய குலாம்கள், உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய மகிழ்ச்சிகள் உங்களிடம் தேடி வந்து உங்களை நாடி வந்து அவனுடைய கஷ்டத்தை அவனுடைய துன்பத்தை உங்களிடம் முறையிடுகின்ற போது அவனுக்கு தேவையான கேட்கின்ற போது யா ரசூலுல்லாஹ் அவனை நீங்க விரட்டாதீங்க. கேட்டத என்ன செய்யணும்? கொடுங்க, கொடுக்கவே இல்லை. கேட்டத கொடுங்க சொல்றான். குர்ஆன் சொல்லுகின்றது, அல்லாஹ் சொல்றான். கண்ணியம் மிக்கவர்களே, ஆயத்தினுடைய கருத்தை கவனியுங்கள். அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, யா ரசூலுல்லாஹ், உங்கள்ட்ட கேட்டு வர்றவங்கள்ட்ட விரட்டாதீங்க. உங்கள்ட்ட என்ன கேட்டு வந்தாலும் கொடுங்க
கேட்கறதே ஷிர்க்குன்னு சொல்றாங்க. எந்த வார்த்தை குர்ஆனுக்கு முரண்படுகின்றது என்பதை சற்று கவனிக்கணும். அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேளுங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேளுங்க சொல்றான். ஆனா இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தகுதியுடைய வார்த்தையுடைய தலைவர்களும் சரி அல்லது ஜமாத் இஸ்லாமியுடைய அமைப்பாளர்களும் சரி இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் சரி எல்லா பேரும் ஒன்றா என்ன சொல்றாங்க? கேட்காத கேட்கறது ஷிர்க்கு, கையெழுத்தாட்ட கேட்கறது ஷிர்க்கு, அல்லாஹ் அல்லாஹ்வைகளை கேட்கறது ஷிர்க்கு, அல்லாஹ்வுடைய படைப்புகளிடம் உதவி தேடுவது ஷிர்க்குன்னு சொன்னா இப்ப குர்ஆனுடைய இந்த வசனத்தை இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? சொல்லுங்க, நீங்க தான் முடிவு சொல்லுங்க. இந்த குர்ஆனுடைய ஆயத்தை வம்மசாயில பலாத்தன்னு சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை இப்ப குர்ஆனுக்குள்ள வைக்கலாமா எடுக்கலாம்? இல்ல உங்களுக்கு தாங்க இருக்கேன் வைக்கமா எடுக்கிறதாங்க எடுக்கக்கூடாது. அப்ப கேட்கலாம்ன்றீங்களா கேட்க கூடாதுன்றீங்களா? அப்ப கேட்க கூடாது அப்படி கேட்கின்றவர் முஸ்லிம் என்று சொன்னவரை பற்றிய தீர்ப்பு மாற மாட்டீங்களா? இல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு பிரச்சனை நம்ம ஒத்துமை மாறி போயிருந்த எப்படி 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 நமக்குள்ள இருக்குங்க தேவையில்லாம இதெல்லாம் எதிர்த்து போட்டு குழம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற வேண்டாங்க. நமக்கு ஊர் ஒத்துமையா இருக்கிறதா முக்கியம். ஊர் ஒத்துமையா இருக்கிறது முக்கியமா இருந்தா அன்னைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர் ஒத்துமையா இருக்கிறதுக்காக இஸ்லாமை விட்டு போட்டு போயிருப்பாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும் கண்ணியம் மிக்கவர்களே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல இஸ்லாமிய சட்டத்தினுடைய 5 கடமைகள் 4 ஒப்புக்கொண்டு ஜக்காத் மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒத்துமை தேவைன்னு சொன்னா அன்னைக்கு சித்தியல்லாத வாழை எடுக்காம பேசாம உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க புரிஞ்சுக்கணும் கண்ணியம் மிக்கவர்களே. இஸ்லாமிய சட்டம் என்பது அதற்கு கட்டுப்படுகின்றவர்கள் தான் நாமே தவிர இஸ்லாமிய சட்டத்தை நம்முடைய தோளுக்கு தகுந்தவாறு படைப்பது என்பதற்கு பேர் இஸ்லாம் இல்ல என்றுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உதவி ஷிர்க்குன்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹ்வுக்கு கேளுன்னு சொல்றான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கேளுன்னு சொல்றான். அது மட்டும் சொல்லலீங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேளுன்னு சொன்னது கூட பண்ணல. கேட்டா என்ன தருவாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டா என்ன தருவாங்க? ரசூலுல்லாஹ் கேட்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்க கேட்கறாங்க வேணாங்கிறீங்களா? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கலாம்னு சொல்றீங்களா வேணாம்னு சொல்றீங்களா? கேட்கறது கூடுமா கூடாதா? கூடும் இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டா என்ன தருவாங்க? என்ன கேட்டாலும் தருவாங்க இல்லையா? என்ன கேட்டாலும் தருவாங்க. இப்ப என்ன கேட்டாலும் தருவாங்கன்னு நீங்க மாற மாட்டீங்களா? என்ன அடிக்கடி எனக்கு பயம் இருக்குங்க. என்ன என்ன கேட்டாலும் தருவாங்க இல்ல? என்ன கேட்டாலும் தருவாங்கன்னு சொன்னா நீங்க என்னென்ன கேட்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி எப்படி நீங்க என்னென்ன கேட்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க எதை கேட்கறீங்களோ அதை கொடுக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்குங்கிற கடமை இருக்குது. அதனால தான் கேட்கலாம் இல்லையா? கண்ணியம் மிக்கவர்களே கொஞ்சம் யோசிங்க. இஸ்லாமிய சட்டத்துல ஒருத்தருடைய பொருளை எடுத்து அந்த பொருளுக்குரியவருடைய அனுமதி இல்லாமல் இன்னொருவருக்கு கொடுப்பது கூடுமா? கொடுக்கிறது என்ன என்ன சட்ட சம்பந்தமான பிரச்சனைகளை அழைச்சிட்டு இருக்கிறோம். அது ஒண்ணும் கிடையாது. நம்முடைய நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மார்க்கத்தின் மீது இந்த மார்க்கத்தினுடைய மூலவர்கள் மீது நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நாம் அவ்வப்போது புதுப்பித்துக் கொள்கிறோம். இதுதான் நாம பேசுறது. சட்டங்களும் வரும், மற்றவைகளும் வரும், எல்லாத்தையும் கூட பேசுவோம். ஆனா அடிப்படை எதுல வருவோம்? நம்பிக்கையினுடைய நிலைக்கு தான் நாம கடைசியாக நிற்போம். ஒரு மனிதனுடைய அனுமதி இன்றி அவருடைய பொருளை மற்றவருக்கு எடுத்துக் கொடுப்பது சட்டம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு வெளியூர் பிரயாணத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில சஹாபாக்கள் வைத்திருந்த தண்ணீர் பூரா தீர்ந்துச்சு. புரிஞ்சுக்கணும், சஹாபாக்கள் உபயோகத்தில் வைத்திருந்த பூரா தண்ணீர் தீர்ந்துச்சு. அப்ப நாயகத்துல்லா சொல்லிட்டு அந்த சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ் தண்ணி இல்லை, தண்ணி வேணும், தண்ணி இல்லை,
தண்ணி வேணும்னு கேட்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள்கிட்ட யாருக்கையாவது உங்களுடைய தண்ணீர் துருத்திகளுடைய பைகள்ல கொஞ்சம் தண்ணீர் இருந்தாலும் போதும், அந்த பையை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அந்த துருத்தியில போதும், அந்த பையை கொண்டு வாங்க. இப்ப சகாபாக்கள் சொல்றாங்க, எங்கள்கிட்ட யாருக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைன்னு. உங்கள்கிட்ட ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை யார் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மலையுடைய பின்பக்கத்தில் மலையுடைய அடிவாரத்துல ரசூலுல்லாஹும் அவர்களுடைய தோழர்களும் தங்கி இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மலையினுடைய பின்பக்கத்திற்கு செல்லுங்கள். அந்த பின்பக்கத்துல ஒரு கிழவி தண்ணீர் நிரம்பிய ஒரு துருத்தியினுடைய பையை தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த துருத்தி பையை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த தண்ணீருடைய துருத்தி பையை கொண்டாங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் 2 பேர் போய் அந்த கிழவிட்ட போய் சொன்னாங்க, தண்ணீருடைய துருத்தி பையை கொடுன்னு கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும் பாலைவனத்தினுடைய நிலைகள் என்னன்னு. ஒரு சொட்டு தண்ணியும் தங்கத்தை போல பாதிக்கப்படக்கூடிய இடம் அந்த இடம். அந்த கிழவி வச்சிருக்கக்கூடிய தண்ணீருடைய துருத்தி பையை கொடுன்னு கேட்டோம்னா நம்ப முடியாதுங்க, அதெல்லாம் தர முடியாது. போங்க வந்த சஹாபி சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் கொடுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, முஹம்மதாவது யாரும் நம்ம யாரும் தெரியாது, போங்க தண்ணியெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி சொன்னவங்க. அந்த சஹாபியில ஒரு சஹாபி நிர்பந்தமா வந்து கட்டாயமா அந்த அம்மா வந்து அந்த தண்ணீருடைய பையை புடுங்கிட்டு வந்தாங்க. அந்த பெண்ணுடைய இந்த கிழவியுடைய அனுமதி இல்லாம அந்த பையன் செஞ்சாங்க, புடுங்கிட்டா வந்துட்டாங்க. புடுங்கி கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுத்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? கேட்கணும், முதல்ல கேட்கணும். அந்த பெண்ணுடைய அனுமதி கேட்டீங்களா? அந்த பெண்ணுடைய அனுமதி கேட்டுத்தான் அதை வாங்கிட்டு வந்தீங்களா என்னன்னு கேட்கணும். அதனால ரசூலுல்லாஹ் ஒன்றும் கேட்கல, எதுவும் கேட்காமல் என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ், அந்த தண்ணீருடைய துருத்தியினுடைய மூடிய வாய் மூடப்பட்டிருந்த வாயை ரசூலுல்லாஹ் திறந்து விடுறாங்க. திறந்து விட்டு தன்னுடைய கலிமாக்களை அந்த வாயினுடைய முன்பகுதியில் வச்சு சொன்னாங்க, யாருக்கு எவ்வளவு தண்ணீர் வேணும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யாருக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் வச்சிருந்த அத்தனை பைகளையும் தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு சஹாபி தண்ணீரை குடிக்கிறாங்க, சில பேர் குளிக்கிறாங்க, சில பேர் தன்னுடைய பாத்திரங்கள் பூராத்தையும் சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டகங்களுக்கு புகட்டு வந்தார்கள், மற்ற வாகனங்களுக்கு எல்லாம் புகட்டாங்க. எல்லா ஆளுகளும் பூரா அத்தனை பேரும் தண்ணீர் தேவையான அளவு எடுத்தாங்க. எடுத்து முடிச்சதுக்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு தண்ணி தேவையா எடுத்து கேட்கிறார்கள். இல்லை யாரும் சொல்லுங்க, எல்லாரும் தண்ணீர் சேமித்துக் கொண்டோம், போதும் என்ற அளவுக்கு தண்ணீர் எங்களிடம் இருக்கின்றது என்று சொல்ல உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீருடைய கையை மூடி அந்த பெண்ணுடைய கையில திருப்பி தராங்க. அந்த கவிதை திருப்பி கொடுக்குறாங்க. திருப்பி கொடுக்கின்ற போது அந்த தண்ணீருடைய பைக்குள்ள அந்த கிழவி எவ்வளவு தண்ணீர் வைத்திருந்தாலும் அதுல ஒரு சொட்டு தண்ணீர் கூட குறையவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பேருக்கு தண்ணீர் பங்களித்திருக்கிறார்கள். இதுல நீங்க புரிஞ்சுக்கணும், அடுத்தவர்களுடைய பொருளை அவர்களுடைய அனுமதியின்றி அவர்களிடமிருந்து அபகரித்து கொண்டு வருவது இஸ்லாமிய சட்டத்தில் ஹராம். பிறகு ரசூலுல்லாஹ் எப்படி அனுமதிச்சாங்க? இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இப்படி அத்துமீறி அந்த பெண்ணிலிருந்து வந்து கட்டாயமா புடுங்கிட்டு வந்த அந்த தண்ணீருடைய துருத்தி பையை ரசூலுல்லாஹ் எப்படி அனுமதித்தார்கள்? இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மார்க்கத்தினுடைய சட்டத்தினுடைய விளக்கத்தை நமக்கு தருகின்றார். நீங்க புரிஞ்சுக்கணுங்க கண்ணியமிக்கவர்களே, நீங்கள் நினைப்பதை போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரம் இல்லை. பெருமானாருடைய மகத்துவத்தை நீங்கள் எப்படி விளங்கிக் கொண்டிருக்கின்றீர்களோ அப்படித்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைத்தால் ஏமாறுவீங்க. யார் சொல்லலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் நமக்கு ஒரு பேருமை விளக்கி காட்டுகின்றார்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஐஸ்வர்யங்கள் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற எத்தனை சிறுக்கிகள் உண்டோ அத்தனை சிறுக்கிகள் எனக்குரியவை என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டுகின்றார்கள். எனக்குரியவை, என்னுடைய சொத்து, எனக்குரிய உரிமை பொருள், நான் விரும்பினால் எந்த இடத்தில் இருந்தும் எதை வேண்டுமானாலும் என்னால் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுவதற்காகவே அந்த பெண்ணிடமிருந்து நிர்பந்தமாக அந்த தண்ணீருடைய துருத்தியின் பை பிடுங்கப்படுகின்றது. பிடுங்குவதை ஹராம் என்று இஸ்லாமிய சட்டம் தொட்டியிருந்து கூட அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய பொருளைத்தான் அபகரிக்கிறதா தன்னுடைய பொருளை எடுத்துக் கொள்வது? இங்க அந்த பொருள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமான பொருளை ரசூலுல்லாஹ் எடுத்துக் கொள்கின்ற போது
இடத்துல சொல்லவோ அவங்க சொல்றாங்க, யாரும் சூழல்லா உங்களுக்கும் 10 சஹாபாக்களுக்கும் என் வீட்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன், நீங்க வரணும். சொல்றாங்க, உங்களுக்கு 10 சஹாபிகளுக்கும் என்னோட வீட்டுல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்க யாரும் சூழல்லா, நீங்க வந்து என் வீட்டுல சாப்பிடணும். வயிற்றுல கண்ணை கட்டிட்டு பசியோடு இருக்கிறீங்க யாரும் சூழல்லா, நீங்க பசியோடு இருக்கிறது எனக்கு தாழ இல்ல என்று அந்த ஜாபிர் என்ற ஒரு சஹாபி ஒரு ஆசிரியர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கோரிக்கை வச்சப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேர் தான் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த உணவு இருக்கு. ஒரு ஆட்டினுடைய குட்டியை தான் அறுத்து சமைச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் போல இந்த மாவை பிசைஞ்சு ரொட்டி போடுறது தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜாபிர் தான் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு 10 சஹாபிகளுக்கும் சாப்பாடு தாவத் சொல்றாங்க, விருந்து சொல்றாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்தார். எத்தனை 2000 சஹாபி மட்டும் மொத்தம் எத்தனை இருக்குங்க? 2000 சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்துல. அந்த 2000 சஹாபிகளையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓ என்னுடைய தோழர்களே, இன்னைக்கு எல்லாருக்கும் ஜாபிருடைய வீட்டுல விருந்துன்னு சொன்னாங்க. தோழர்களே, இன்னைக்கு எல்லாருக்கும் ஜாபிருடைய வீட்டுல விருந்து வாங்கன்னு சொன்னாங்க. ஜாபிர் எல்லாத்தெல்லாம் ஆடிவிட்டாங்க. ஓடி வர்றாங்க தன்னுடைய வீட்டுக்கு. தன்னுடைய மனைவி வந்து சொன்னாங்க, நான் சிந்தத்திட்ட மெல்ல போய் அவங்க காதுல தான் சொன்னேன், உங்களுக்கு உங்களுடைய 10 சஹாபிகளுக்கு என் வீட்டுல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் யார் சொன்னா வாங்க. நான் மெல்ல அவங்க காதுல தான் சொன்னேன். ஆனா அங்க இருந்த அத்தனை சஹாபாக்கள் சொல்லிருந்தாங்க யாருடைய வீட்டுல விருந்து சொல்லி போட்டாங்க. என்ன பண்ணு தெரியும் சொன்னப்போ அந்த மனைவி ஜாபிருடைய மனைவி அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குடிகொண்டிருந்த அந்த நம்பிக்கையுடைய எண்ணத்தை பாருங்கள். இன்னைக்கு இந்து மாநில இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையும் பாருங்க, அன்னைக்கு இருந்த அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அந்த பெண் தன்னுடைய உள்ளத்தில் தேடிக் கொண்டிருக்கிறாள் என்பதை பாருங்க. ஜாபிர் அல்லாஹ்வை பார்த்து அந்த அம்மா ஜாபிருடைய மனைவி சொல்கிறாங்க தன்னுடைய புருஷனை பார்த்து, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க எத்தனை பேருக்கு தாவத்து சொல்றீங்கன்னு கேட்டாங்க. புருஷன் கேட்கிறாங்க, நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எத்தனை பேருக்கு வந்து சொன்னீங்க? ஜாபிர் சொன்னாங்க, நான் 10 பேருக்கு சொன்னேன், ரசூலுல்லாஹி சேர்த்து சொன்னேன். மொத்தம் ரசூலுல்லாஹி சேர்த்து 10 பேருக்கு மட்டும் தான் சொன்னேன், நான் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லல. மற்றவங்களுக்கு எல்லாம் சொன்னது ரசூலுல்லாஹி தான் சொன்னாங்க, நான் சொல்லல. ஆனா இது என்ன பண்றது, சாப்பாடு இந்தியா அளவுக்கு சொன்னப்போ ஜாபிருடைய மனைவி சொல்கிறார்கள், ஜாபிரை பார்த்து சொல்றாங்க, கணவனே 10 நபருக்கு நீங்கள் விருந்து சொன்னீர்கள், 10 நபருக்கு நீங்கள் விருந்து சொன்னீர்கள். ஆனா அந்த 10 நபரை விருந்தளிக்க வேண்டிய பொறுப்பை நீங்கள் கவனியுங்கள். மீதி இருந்த 2000 நபர்களுக்கு சொன்னது விருந்து யாரு? யார் சொன்னா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆக அந்த பொறுப்பை அவர்கள் கவனிப்பார்கள், உனக்கு அந்த கவலை வேண்டாம் சொன்னாங்க ஜாபிருடைய மனைவி என்று சொன்னார். கண்ணியம் மிக்கவர்களே, இதுதான் இஸ்லாம், இதுதான் ஈமான். ஒரு நபியின் மீது தன்னுடைய ரசூலின் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையினுடைய அழுத்தத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. இன்னைக்கு சொல்றான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சா கூட ஒரு துரும்ப கூட ரசூலுல்லாஹ்வால அசைக்க முடியாது என்று சொல்லிருக்கிறவருடைய ஈமானை ஒரு பக்கத்தில் வச்சு பாருங்க, ஜாபிருடைய மனைவியினுடைய ஈமானை ஒரு பக்கத்தில் வச்சு பாருங்க. கண்ணியம் மிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களுடைய ஈமான் மேன்மையானதா அல்லது இன்றைக்கு பிறந்து வந்து கொண்டிருக்கின்ற நவீன தோற்றத்தை தருகின்றவர்களுடைய ஈமான் பெருசாங்க? எதுக்கு பெருசு? சஹாபாக்களுடைய ஈமான். கண்ணியம் மிக்கவர்களே, அந்த சஹாபாக்களுடைய ஈமானுக்கு ஈடு இணையாக இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் கொட்டி கொடுத்தா கூட எதுவும் சாத்திக்கூடாதுங்க. தூக்கி அத்தனையும் தூக்கி ஒரு தட்டுல வச்சு ஒரு சஹாபியினுடைய ஈமானை இன்னொரு தட்டுல வச்சு சொன்னா அந்த சஹாபியினுடைய ஈமானுடைய தட்டுத்தான் தாழ்ந்து நிற்கவே தவிர இந்த வானமும் பூமியும் அதனை வெல்ல முடியாது என்று நீங்க புரிஞ்சுக்கிட்டோம். கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மெய்யடியாளர்களே, நீங்கள் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உதவி தேடுவதை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையீடு செய்வதை, அவர்கள் தன்னுடைய கஷ்டத்தையும் அவர்கள் தன்னுடைய துன்பத்தையும் அவர்கள் தன்னுடைய நோவினையும் தூரப்படுத்துவார்கள், நீக்குவார்கள் என்று ஒரு முஸ்லிம் தன்னுடைய உள்ளத்தில் நம்பிக்கை கொள்வதை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டங்களில் இல்லாத ஒன்று என்பதாக நமக்கு யாராவது சொன்னால் அப்படி சொல்ல வேண்டவன் இஸ்லாமிய வட்டத்திற்கு வெளியேற்றப்பட்டவன் என்பதை நீங்கள் புரிந்தாக வேண்டும். கண்ணியம் மிக்கவர்களே, இந்த ஊர் இருக்கின்றதே காயல்பட்டணம், இந்த ஊர் மிக பழமையான ஊருதான். இந்திய தமிழகத்தினுடைய தென்னக பகுதியினுடைய இஸ்லாமிய வளர்ச்சியினுடைய முன்னோடிகளில் இந்த காயல்பட்டணம் மிகப்பெரிய அழுத்தமான ஒரு பங்கை வைத்துக் கொண்டிருக்கின்றது சொன்னால் விரையான வார்த்தை அல்ல இது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஊருக்குள் தான் இந்த இஸ்லாமிய விரோதிகள் தலை தூக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். இஸ்லாமிய மார்க்கத்தை சிதைக்கின்றவர்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலவராக இருக்கின்ற முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழித்தும் அவர்களை நிமித்தும் அவர்களை தரக்குறைவாக விமர்சித்து பேசுகின்றவர்கள் இந்த மண்ணிலும் தோன்றி இருக்கின்றார்கள்
செய்தார்கள் என்று சொன்னால் கண்ணியம் மிக்கவர்களே, இந்த மண்ணை சேர்ந்த நீங்கள் வெட்கப்பட வேண்டும், இந்த மண்ணை சேர்ந்த நீங்கள் வருத்தப்பட வேண்டும், இந்த மண்ணை சேர்ந்த உங்களுக்கு அதன் மீது அக்கறை உண்டாக வேண்டும். இப்படிப்பட்ட முஸ்லிம் விரோத சக்திகள், இப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரோதிகள் இந்த மண்ணில் இருந்து அகற்றுவதற்குரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாக வேண்டும். கண்ணியம் மிக்கவர்களே, உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் சொல்ல தெரியுமா? உடனே சொல்லி போடுவாங்க, நான் பேஸ்போர்ட் போடுறேன், காலையில் என்ன பிரச்சனை வந்து தெரியுமா? இந்த ஆடு வந்தாலே பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதாவது சொல்லி போட்டாங்க போவான். இந்த ஆடு சும்மா போறதே கிடையாது. ஆடு ஊருக்குள்ள சட்டை பிடிச்சி விட்டு போயிட்டான், ஆடு எல்லாம் வெளியேற்றுங்கன்னு சொல்றான். இது என்ன பேச்சுது? இது எப்படி சொல்றான்? இப்ப ஊருக்குள்ள தாய்மொழிகளுக்கு விவகாரம் பண்றதுக்காக வந்திருக்காரான்னு சொல்லுவீங்க. கண்ணியம் மிக்கவர்களே, நான் என்னுடைய கருத்து சொன்னா நீங்க என்கிட்ட கேளுங்க. நான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கருத்து சொல்லும்போது நீங்க என்கிட்ட கேட்க முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பேசுகின்ற வார்த்தையை சொன்னா நீங்க என்கிட்ட கேட்க முடியாது. கண்ணியம் மிக்கவர்களே, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய விஞ்ஞான உலகம், இன்றைய விஞ்ஞான உலகம் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடித்திருக்கிறது. அதிக குற்றங்கள் நிகழக்கூடிய பகுதியில் ஒரு ஏரியா, ஒரு ஊருக்குள்ள ஒரு ஏரியா வச்சுக்கிறது. அந்த ஏரியால அதிகமான குற்றம் நடக்கக்கூடிய ஒரு ஏரியா, மஹல்லாவா ஏரியா எப்படி சொல்லலாம், ரெண்டு சொல்லலாம் இல்லையா, ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் ஆழ்நிலை தியானம்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கா இல்லையா? ஆழ்நிலை தியானம் பண்றதுன்னு சொல்லி சில முறைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. முஸ்லிம்கள் இல்லை, முஸ்லிம் அல்லாதவர்கள் சொல்றாங்க. அந்த ஆழ்நிலை தியானம் செய்யக்கூடிய ஒரு ஆளை கூட்டிட்டு குற்றங்கள் அதிகமாக நிகழக்கூடிய ஒரு ஏரியால அவரை உட்கார வச்சு, ஒரு வீட்டுல உட்கார வச்சு அவரை ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபடுத்தினா அங்கே குற்றங்கள் குறைகிறது என்று சென்சஸ் கணக்கில் தெளிவுபடுத்தியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இவருடைய ஆழ்நிலை தியானத்தின் வழியாக இவருக்குள்ளிருந்து வெளிப்படக்கூடிய இவருடைய ஆன்ம சக்தியினுடைய அந்த பிரகாசத்தினுடைய ஒளி குற்றங்களை தடுப்பதற்குரிய முஸ்லீம்களையும் முயற்சிகளையும் மேற்கொள்ளுகிறது என்பதாக இந்திய விஞ்ஞானம் நமக்கு அந்த உண்மையை கண்டுபிடித்து தந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாம் 1450 வருஷங்களுக்கு முன்னால் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உண்மையை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஏரியாவில், ஒரு மஹல்லாவில் இருக்கின்ற வீடுகளில் குற்றங்கள் அதிகமாக நடந்தாலும் சரி, இல்லை நடக்கவில்லை என்றாலும் சரி, ஆனால் ஒரு மஹல்லாவில் இருக்கின்றவர்கள் இந்த வீடுகளில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வீட்டுக்குள் நின்று தொழ ஆரம்பிக்கின்றார் என்று சொன்னால், அவர் தொழ ஆரம்பிக்கின்ற போது அந்த மஹல்லாவில், அந்த ஏரியா முழுவதையும் ரஹ்மத்துடைய மலக்குகள் சுற்றி வளைத்துக் கொள்ளுகின்றார்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமிக்கவர்களே, சற்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய ஆன்மாவை முன்னேற்ற செய்து உங்களை ஒரு மனிதனாக்கி மனிதனின் மிகப்பெரிய புனிதர்களாக மாற்றுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டு சதா உங்களுடைய சிந்தனையாகவே தனது வாழ்க்கையை முழுவதையும் அர்ப்பணித்துவிட்டு சென்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிந்திப்பதற்கு பெயர்தான் இஸ்லாம் என்று சொன்னார், படிப்பதற்கு பெயர்தான் இஸ்லாம் என்று சொன்னார், அவர்களை தாய்க்குறைவாக விமர்சிப்பதற்கு பெயர்தான் இஸ்லாம் என்று சொன்னார், அல்லாஹ்வை விட்டு அவர்களை அறவே ஒதுக்கி நீக்கி எரிந்து விடுவதற்கு பெயர்தான் இஸ்லாம் என்று சொன்னார். சத்தியமாக சொல்கிறேன், இப்படிப்பட்ட இஸ்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மை பொறுத்தவரை நம்முடைய இஸ்லாம் என்பது அல்லாஹும் அவனுடைய ரசூலும் இணைத்து கொண்டிருக்க பேர்தான் நாம் இஸ்லாம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்போதாவது தன்னில் இருந்து தன்னுடைய ரசூலை ஒதுக்கி இருக்கின்றானா, நீக்கி இருக்கின்றானா என்பது நீங்கள் குர்ஆன் மூலமாக எடுத்துப்பார்கள். எந்த இடத்திலேயாவது தன்னுடைய ரசூலை தன்னை விட்டு அவர் அகற்றி வைத்திருந்தார் என்று சொன்னால் நாம் கருதுவோம். அல்லாஹ்வே அகற்றவில்லை, அல்லாஹ்வே நடத்த மறுக்கின்றார் என்கிற போது நாம் அகற்றுவதற்கும் நடத்துவதற்கும் நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஜுந்த் இப்னு லைஸ் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி, ஜுந்த் இப்னு அஷாபுல் லைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, கிட்டத்தட்ட 80 வயது கிடந்த ஒரு முதியவர், விருத்தாப்பியமான நிலை கொண்டிருக்கின்றவர், நடப்பதற்கு கூட சக்தியற்றவர், எடுத்து செல்லுவதற்கு கூட சக்தியற்ற நிலை கொண்டிருந்த அந்த சஹாபி பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை திறந்துவிட்டு மதீனாவுக்கு சென்று விட்டார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி சென்று போயிட்டாங்க என்ற செய்தி அஷாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய செவிக்கு கொண்டு வரப்படுகின்றது. இதை கேள்விப்பட்ட அஷாத் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத இந்த நகரம் எனக்கு நகரம் அல்ல, நான் இருக்க மாட்டேன், உடனே என்னை மதீனாவுக்கு அனுப்புங்கள் என்று சொல்கிறார். உடனே இந்த மதீனாவுக்கு அனுப்புகிறார். மதீனாவுக்கு இருந்தேன் ரசூலுல்லாஹி இருக்கிறார்களோ அங்குதான் நான் இருப்பேன், ரசூலுல்லாஹி இல்லாத அந்த பூமி எனக்கு
மக்களை அழைத்து சொல்கிறார். அவங்க சொல்கிறார்கள், அப்பா உங்களுடைய நிலையை கொஞ்சம் யோசிப்பாங்க, உங்களுடைய அந்த முதிர்ந்த அந்த வயதினுடைய நிலையை கொஞ்சம் யோசிப்பாங்க, உங்களுடைய தன்னாரியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எடுத்து நடப்பதற்கு கூட சக்தியற்ற ஒரு நிலையில இருக்கிறவங்கள நான் தனியா இங்க இருந்து முன்னூற்றி சென்ற வயது உள்ள மதீனாவுடைய நகரத்துக்கு எப்படி அனுப்ப முடியும்? எந்த ஆதரவின் மீது, எந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நாங்கள் மதீனாவுக்கு அனுப்ப முடியும் என்று சொல்கிறீர்கள். நாங்கள் அனுப்ப முடியாத நிலையில் இருக்கிறோம் என்று சொன்ன போது ஆஷாத் ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் அனுப்ப மறுத்தால் நானே இங்கு இங்கிருந்து நான் சென்று விடுவேன் என்று மக்களை பயன்படுத்தினார். நானே இங்கிருந்து போயிடுவேன் சொல்லி சொன்னதற்கு பிறகுதான் ஒட்டகம் கொண்டு வரப்படுகிறது. ஆஷாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ப்போட்டு ஆஷாத் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் இறந்தார்கள். அவருடைய ஒட்டகம் ஓட்டப்பட்டது. ஜுந்துப் ரலியல்லாஹு மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஜுந்துப் ரலியல்லாஹு மதீனாவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜுந்துப் மதீனாவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் குர்ஆனில், ومن يخرج من بيته مهاجرا الى الله ورسوله சற்று கவனிக்க வேணும். அல்லாஹ் தன்னுடைய ரசூலை ஒதுக்குகின்றாரா, அல்லாஹ் தன்னுடைய ரசூலை தன்னை விட்டு அகற்றுகின்றாரா என்பதை சேர்த்துக் கொண்டிருக்கின்றாரா என்பதை குர்ஆன் பேசுவதை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இருக்கின்றார். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? ومن يخرج من بيته مهاجرا, யார் தன்னுடைய வீட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்தவராக வெளியில் புறப்பட்டாரோ, யார் தன்னுடைய வீட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்தவராக வெளியில் புறப்பட்டாரோ, யாரை நோக்கி? ஜுந்துப் ரலியல்லாஹு இப்போது யாரை நோக்கி புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்? சற்று கவனிக்க வேண்டும். யாரை பார்க்கறதுக்காக போனாங்க? யாரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்? யாரை பார்க்க முடியாது, பார்க்காமல் இருக்க முடியாது என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அல்லாஹ்யா சற்று யோசனை பண்ணி சொல்லுங்க, நிதானமா சொல்லுங்க. ரசூலுல்லாஹி அல்லாஹ்யா, ரசூலுல்லாஹை பார்ப்பதற்காக ஜுந்துப் ரலியல்லாஹு போய் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹை தேடிக்கொண்டு ஜுந்துப் ரலியல்லாஹு போய் கொண்டிருக்கிறார். ஆனா அல்லாஹ் சொல்றான், ومن يخرج من بيته مهاجرا, ஹிஜ்ரத் செய்தவராக யார் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் புறப்பட்டாரோ, யாரை நோக்கி புறப்பட்டார் என்று சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் கவனிங்க கண்ணியமிக்கவர்களே, இலல்லாஹி அல்லாஹ்வை நோக்கி என்று சொல்றான். ஜுந்துப் அல்லாஹ்வை நோக்கிய போனார். எப்படிங்க? ஜுந்துப் அல்லாஹ்வை நோக்கி போனாரா? அல்லாஹ்வை தேடி போனாரா? அல்லாஹ்வை பெற்றுக் கொள்ளுகின்ற நோக்கம் இருந்துச்சா? அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை கூட கிடையாதுங்க. அவருடைய உள்ளம் முழுவதும் நிறைந்திருந்தது யாரு? அவருடைய எண்ணங்கள் முழுவதையும் ஆட்கொண்டிருந்தது யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹை தேடிக்கொண்டு ஜுந்துப் சென்று கொண்டிருக்கிறார். ஆனா அல்லாஹ் சொல்றான், என்னை தேடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்றான். அல்லாஹ் சொல்றான், யா ரசூலுல்லாஹ், என்னை தேடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மட்டும் இல்ல, இன்னொன்று சொல்றேன், என்னை தேடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று ஜுந்துப் ரலியல்லாஹு பற்றி அல்லாஹ் சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு சொல்லி இருக்கிறோம் இல்லையா? எப்படிங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லி இருக்கிறவன் அல்லாஹ் மக்கால இல்லாம மதீனாலே இருந்தான். எங்க இவரை தான் கேட்கிறேன். அல்லாஹ் மக்கால இல்லாம மதீனாலே இருந்தான். எங்க இருந்தா? ஜுந்துப் எங்க இருந்து புறப்பட்டார்? அப்படி இருந்தாரா இல்லையா? மக்கால இருந்தாரா இல்லையா? அல்லாஹ் மக்கால அல்லாஹ் மட்டும் இல்ல, காபாவும் இருக்கு. இருக்கா இல்லையாங்க? மதீனால காபா இருக்கா? இல்ல, மக்கால தான் இருக்கு காபா. ஜம்சம் எங்க இருக்கு? ஹத்தீம் எங்க இருக்கு? ருக்னு யமானி எங்க இருக்கு? சஃபா மர்வா எங்க இருக்கு? என்னங்க இவ்வளவு அற்புதங்கள், இத்தனை புனிதங்கள், இத்தனை உயர்ந்த நிலைகள் கொண்டிருக்கின்ற இந்த புண்ணிய பூமியை விட்டுட்டு ஜுந்துப் ரலியல்லாஹு மக்காவில இருந்து மதீனாவுக்கு போய் அடம் பிடிச்சிட்டு வெளியில போறாரு. இவ்வளவு புண்ணிய பூமி இருந்தோம், இத்தனை உயர்ந்த அந்தத்தினுடைய நிலை கொண்டிருந்து கூட அந்த மக்காவை விட்டவர் விட்டுட்டு போறேன். எனக்கு மக்கா பெருசு இல்ல, எனக்கு இந்த மக்கா தேவையில்லை, எனக்கு என்னுடைய ரசூலுல்லாஹ் நேரடி புறப்பட்டு போறாரு. மக்காவில் அல்லாஹ் இருக்கா, மக்கால காபாவும் இருக்கு, மக்கால முத்துரையமான் இருக்கு, மக்கால ஹத்தீம் இருக்கு, மக்கால ஜம்சம் இருக்கு, மக்கால சஃபா மர்வா இருக்கு. இவ்வளவு இருக்கு, இவ்வளவு எனக்கு வேண்டாம், இவ்வளவு எனக்கு தேவையில்லை, என் ரசூல் மட்டும் கிடைச்சா போதும் என்று ஜுந்துபுடைய ஈமான். என் ரசூல் மட்டும் கிடைத்தால் போதும், என் ரசூலை தரிசித்தால் போதும், என் ரசூலுடைய காண்கின்ற அந்த பாக்கியம் கிட்டினால் அந்த ஒன்று போதும் என்ற ஜுந்துபுடைய ஈமானுக்கு அல்லாஹ் தருகின்ற வெகுமதியை பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ரசூலை தேடிக்கொண்டு மட்டும் அவர் வரவில்லை, என்னை தேடிக்கொண்டு. முதல்ல அவர் வந்தது ரசூலை தேடிக்கிட்டான் இல்லையா? இந்த ஆயத்தினுடைய கருத்தை
சற்று கவனிக்க வேண்டும். அவன் சொல்லும் போது எப்படி சொல்லியிருக்கிறது தெரியுமா? அவன் யக்ருஜு வைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹின்னு சொல்றதுக்கு பதிலா இலா ரசூலி வல்லாஹின்னு சொல்லியிருக்கிறது. ரசூலையும் அல்லாஹ்வையும் பெற்றுக் கொள்வதற்காக அவர் தன்னுடைய வீட்டை விட்டு ஹிஜ்ரத் சென்று வந்தார்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சு போட்டா, தன்னுடைய ரசூலை எங்க வச்சுட்டா, தனக்கு பின்னால தன்னுடைய ரசூலை தனக்கு பின்னால வைக்கிறார், தன்னை முன்னால வைக்கிறார். இலக்காக சொல்றான், அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வதற்காக அவர் வந்தார்னு சொல்றான். ஆனா வந்தது எதுக்காக? ரசூலுல்லாஹை பெற்றுக் கொள்வதற்கு, ரசூலுல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்கு, ரசூலுல்லாஹுடைய சந்தோஷத்தை பெறுவதற்கு, ரசூலுல்லாஹுடைய ரதாவை பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார் ஜுந்துபு. ஆனால் அல்லாஹ் சொல்றான் ஜுந்துபுடைய சம்பளத்தின் மூலமாக, ஜுந்துபுடைய சரித்திரத்தின் மூலமாக, ஜுந்துபுடைய வாழ்க்கையின் மூலமாக உலக இஸ்லாமிய மக்கள் அத்தனை பேருக்கும் அவர் ஒருத்த உண்மையை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். என் ரசூலை தேடி போவதும் என்னை தேடி வருவதும் ஒன்றுதான் என்று சொன்னார். என் ரசூலை தேடி வருவதும் என்னை தேடி வருவதும் ஒன்றுதான் என்று சொன்னார். என் ரசூலுடைய திருப்தியை பெறுவதும் என் திருப்தியை பெறுவதும் ஒன்றுதான் என்று சொன்னார். என் ரசூலுடைய மகிழ்ச்சியை பெறுவதும் என்னுடைய மகிழ்ச்சியை பெறுவதும் ஒன்றுதான் என்று சொன்னார். இல்லை என்று சொன்னால் அவன் தன்னை சொல்லி இருக்கக்கூடாது. என் ரசூலை தேடிக் கொண்டவர் போறார். எப்படி சொல்லியிருக்கிறோம்? என் ரசூலை தேடிக் கொண்டவர் போனார், என் ரசூலை பெற்றுக் கொள்வதற்காக அவர் போனார் என்று சொல்லி இருக்கிறோம். ஆனா அப்படி சொல்றதுக்கு பதிலா என்னை பெற்றுக் கொள்வதற்காக, என் ரசூலை பெற்றுக் கொள்வதற்காக ரெண்டு பேரையும் சேர்த்து சொன்னார்தான். சொல்லி போட்டு கடைசியில் என்ன சொன்னார்? சரி போனாருங்க, புறப்பட்டு போனாரு. இந்த தந்தாமியனுடைய வயதிலையும் புறப்பட்டு போனாரு. மதீனா போய் சேருவோம் என்ற நம்பிக்கை அட்ட நிலைய போனாரு. ஆனால் மதீனா போய் சேர்ந்தானா? இல்ல, இடையிலேயே அவர் இறந்து போனார். வழியிலேயே ஜுந்துபு எல்லாம் இறந்து போனாங்க. இதையே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இலல்லாஹி வ ரசூலிஹி சும்ம யுத்ரிகுல் மௌத். அல்லாஹ் சொல்றான், பின்பு அவரை மரணம் தொட்டு விட்ட போது, மரணம் அவரை தொட்டு வைத்த போது பக்கத்து பக்காக அஜ்ருஹு அலல்லாஹ் என்று சொன்னான். என்ன சொல்றான்? அவருடைய நற்கூலி, அவருடைய நற்கூலி அவருக்கு கொடுக்கப்படுவதற்கு பொறுப்பு அல்லாஹ்வின் மீது ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார். அவருக்கு நல்ல கூலியை தருவது, அவர்களுடைய ஸ்தானத்தை உயர்த்துவது, அவருடைய அந்தத்தை விட செய்கின்ற பொறுப்பு அல்லாஹ்வின் மீது கடமையாகி விட்டது என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை தேடிட்டு போனார் ஒரு சஹாபி. அல்லாஹ்வுடைய ரசூலை காப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார் ஒரு தோழர். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருப்தியை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றார் ஒரு சஹாபி. அல்லாஹ் சொல்றான், என்னை தேடிக்கொண்டு வந்தார், என் ரசூலை காணுவதற்காக வந்தார். அப்படி வந்தவருக்கு இடையில் மரணம் தழுவி கொண்டது, இடையே அவரை மரணம் தொட்டு விட்டது. இருந்தாலும் கூட அவர் எண்ணத்தை பாராட்டினேன், என் ரசூலை பார்ப்பதற்காக தானே வந்தார். இடையில் மரணம் வந்ததல்லவா? இந்த இடத்துல ஒரு நுணுக்கம் இருக்கிறது. அவர் இடையில மரணம் அடைகிறார். மதீனாவுக்கு சேரவில்லை, மக்காவை விட்டு வெளியே புறப்பட்டு விட்டார். மதீனாவுக்கும் மக்காவுக்கும் இடைப்பட்ட ரஸ்தாவில் அவரை மரணம் தழுவினார் இல்லையா? எந்த இடத்தில் வைத்தவர் மரணம் அடைந்தாரோ அந்த இடத்திலையும் அல்லாஹ் இருந்தாரா இல்லையா? தூங்கிட்டீங்களா? அதனால அந்த இடத்திலே அல்லாஹ் இருந்தார் இல்லையா? அந்த இடத்திலேயும் அல்லாஹ் இருக்கிறார். அப்படி இருந்து கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார் வரை அவர் போய் சேரவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானம் வரை அந்த ஜுந்துபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் சேரவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்றான், சும்ம யுத்ரிகுல் மௌத், பின்பு அவரை இடையில் மரணம் தொட்டு விடுகிற போது சொல்றாங்க. இடையிலேயே மரணம் அவரை தொட்டு விட்டது. என் ரசூலை அவர் போய் சேரவில்லை. என் ஹபீபுடைய சுந்தர வதனத்தை அவர் பார்க்கவில்லை. என் ஹபீபுடைய அளவுடன் கூடிய அந்த அற்புதமான தாய்சல்யத்தினுடைய பிரகாசம் பொருந்திய அந்த ஜோதிமயமான என் ரசூலை அவர் காணவில்லை. ஆனாலும் கூட அவருக்கு கொடுக்கப்படுகின்ற கூலி, அந்த நல்ல கூலியை கொடுப்பது என் மீது கடமை என்று அல்லாஹ் தன் மீது பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சொல்கிறார் என்று சொன்னார். தன் ரசூலை சிறப்பிக்கின்றவன், தன் ரசூலை கண்ணியப்படுத்துகின்றவன், தன் ரசூலை மேன்மையாக்கி வைக்கின்றவன், தன் ரசூலை பாடலாக புகழுகின்றவன், தன் ரசூலுடைய உயர்ந்த அந்தத்தை பற்றி பேசுகின்றவன், தன் ரசூலின் மீது மாறாத நேற்றுக் கொண்டிருக்கின்றவன், தன் ரசூலின் மீது பட்டில்லாத காதல் கொண்டிருக்கின்றவன், தன்னுடைய ரசூலின் மீது அப்பழுக்கற்ற அன்பு செலுத்துகின்றவன் இருக்கின்றானே, இந்த உலகத்தில் இவனை தவிர வேறு எவரும் ஜெயம் பெற்றவன் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? எந்த ரசூலை இவன் நேசித்தானோ அவன் உண்மையில் அல்லாஹ்வை நேசித்திருக்கின்றான். எந்த ரசூலுக்கு இவன் கட்டுப்பட்டானோ அவன் உண்மையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கின்றான். ஆக அல்லாஹ் தஆலா தன் திருப்தியை எங்கே வைத்திருக்கிறார்? அவருடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை எங்கே வைத்திருக்கிறார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வைத்திருக்கிறார்.
ரசூலுல்லாஹ் இடத்துல வச்சிருக்காங்கிறது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் அவருடைய சந்தோஷத்தில் தன்னுடைய சந்தோஷத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவருடைய மகிழ்ச்சிக்குள் தன்னுடைய மகிழ்ச்சியை வைத்திருக்கின்றார். ரசூலுல்லாஹ் அவருடைய அருவருப்பில் அல்லாஹ்வுடைய அருவருப்பையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியம் மிக்கவர்களே, இன்னைக்கு சொல்றாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் ஆட்ட வேணாலும் நினைச்சுக்க, ஆட்ட வேணாலும் நினைச்சுக்க, மாட்ட வேணாலும் நினைச்சுக்க. ஒரு வேலை மாட்டுக்கார போய் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு இந்த சிந்தனை வருதுன்னு சொன்னா எவன் ஜாஸ்தி எதோட உறவாடுறான்னு அவனுக்கு அந்த சிந்தனை தானே வரும். இந்த வேற ஏதாவது வருவாங்க அவனுக்கு அந்த சிந்தனை வருதுன்னு சொன்னா ஒரு வேலை அந்த வேலை மாட்டுதான் தெரியுது. அவங்க ஆட்ட வேணாலும் நினைச்சுக்க, மாட்ட வேணாலும் நினைச்சுக்க. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறுதி காலத்தில் ஒரு கூட்டம் வெளிப்படும். எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? அது இருந்தாங்க ரசூலுல்லாஹ் சாறை சாறையாக எறும்புகளை போல் ஊறிக்கொண்டு வருவார்கள் என்று சொன்னாங்க. எப்படி சாறை சாறையா எறும்புகள் எப்படி ஒண்ணுக்கு பின் ஒன்னா புற்றிலிருந்து படைப்படையாக வெளியில கிளம்பும், அது போல கும்பல் கும்பலாக கும்பல் கும்பலாக கூட்ட கூட்டமாக வெளிப்படுவார்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படி வெளிப்படுகின்றவர்களுடைய குணாதிசயம், அவர்களுடைய ஒழுக்கம் மிக கெட்டதாக இருக்கும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எச்சரித்திருக்கிறார்கள். அந்த கெட்ட நடவடிக்கை, அவர்களுடைய ஒழுக்கங்களில் அவர்கள் கீழ்த்தரவார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் நமக்கு இனம் காட்டித் தருகிறார்கள். ஆனால் அதை ருஜிப்படுத்தி காட்டுகின்றார்கள். இவர் சொல்றாரு, ஆட்டம் நினைச்சுக்க பரவாயில்லை, மாட்டம் நினைக்கலாம் பரவாயில்லை, கல்வியை நினைக்கலாம் பரவாயில்லை, ஜினா செய்த நடப்பு கூட வரலாம் பரவாயில்லை. எப்படி ஜினா செய்த நடப்பு கூட வரலாங்க பரவாயில்லை. ஆனா உன் ரசூலை மட்டும் தொழுகையில் நினைக்காது. எப்படிப்பட்ட ஒரு எத்தனை ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை, எப்படி ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை எத்தனை சரியா வேண்டாம். இந்த வார்த்தை சொல்றதுக்குரிய நோக்கம் என்ன? கொஞ்சம் லைட் இது இந்த ஆள் சொல்றதுக்குரிய அடிப்படையான நோக்கம் என்ன? என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு வார்த்தையை இந்த ஆள் சொல்றார்? சும்மா சொல்ல மாட்டான் எவனுமே. யாராலும் சும்மா எதையாவது சொல்லுவானா? சும்மா சொன்னா அவன் உலகான்னு சொல்லுவான், இல்ல பைத்தியக்காரன்னு சொல்லுவான். இதான் சொல்லுவான். ஒரு எந்த நோக்கம் இல்லாமல், எந்த ஒரு அடிப்படையான காரணம் இல்லாமல் வெளிப்படக்கூடிய வார்த்தைன்னு சொன்னா அந்த வார்த்தையோ அந்த செயலாளராக இருந்தா அதுக்கு அர்த்தமே கற்பிக்கப்பட மாட்டாது. அது ஒதுக்கி தள்ளப்படக்கூடிய ஒன்று சொல்லி முடிவெடுக்கிறோம் இந்த உலகத்துல. இந்த ஆள் சொல்றாரு இவ்வளவு பெரிய வார்த்தைய சமாதானம் கலியில மக்கி இருந்தது. அதனால உடனே நினைக்க கூடாதுன்னு சொல்றதுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நினைப்புல முங்கிடக்கூடாதுன்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ்வுடைய நினைப்புல மூழ்கிடக்கூடாது, அதே நினைப்புல அப்படியே நின்றுடக்கூடாது. சொல்லுங்க பூரா தொழிலும் ரசூலுல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே ஆயிடக்கூடாதுங்க. அப்படி ஆகிறதுதான் அவர் இஸ்மாயில் அலவி தப்புன்னு சொன்னாரு. மற்றபடி நினைக்க கூடாதுங்கிறது தற்பகிமத்துங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்களே. அவன் மேல நமக்கு விவரம் வீடு கொடுத்திருக்கான். புகாரி சொல்லி கொடுத்தாங்க, தயவு செஞ்சு புகாரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளுடைய தொகுப்பு இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பாபுல் ஈமான் ஒரு பகுதி, பாபுல் ஈமான் ஒரு பகுதி, நம்பிக்கை என்ற ஒரு பகுதியவே புகாரி தனியா பிரிக்கிறாங்க. ஈமான் என்ற ஒரு பகுதியவே தனியா பிரிக்கிறாங்க. கருத்து பாருங்க, முஹத்திஸின்களுடைய எண்ணத்தை கவனிங்க, இந்த பாரதியுடைய எண்ணத்தையும் கவனிங்க. புகாரி ஷரீஃப்ல பாபுல் ஈமான் ஒரு தனி பகுதியிலே பிரிக்கிறாங்க, ஒரு தனி பாடத்தை கொண்டு வர்றாங்க. அந்த பாடத்துல அந்த தனி பாடத்தை கொண்டு வரும்போது அந்த ஒரு ஹதீஸை புகாரி ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்யறாங்க. அந்த ஹதீஸ் கொஞ்சம் கவனிக்க வேண்டுங்க. இந்த ஆள் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணத்தில் மூழ்குவது தப்பு இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணத்தை நினைக்கிறது தப்புன்னு சொல்ல, அந்த எண்ணத்துல மூழ்கி போறதுதான் தப்புன்னு சொல்றான். மூழ்கி போறது தப்பா இல்லது சரியா என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அவர்கள் ஜீவிதத்தில் ருஜுப்படுத்தி காட்டுவதை பாருங்கள். புகாரி ரலியல்லாஹு அவர்கள் புகாரி ஷரீஃபுடைய பாபுல் ஈமானுடைய பாடத்துல இந்த ஹதீஸை பதிவு செய்து காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை சொல்றாங்க, பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாள் எந்த நாள்? ரபியுல் அவ்வல் 12வது நாள். அந்த 12வது நாளுடைய காலை சுபஹுடைய தொடர்ந்து மஸ்ஜித் நபவியில
ரபியுல் 12வது அன்னைக்கு சுபஹுடைய தொழுகை மஸ்ஜிதுல் நபவியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இமாமாக நின்று தொழுகையை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சற்று கவனிக்கலாம். கண்ணியம் மிக்கவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் இருந்தா இல்ல மௌலி இல்லையா? அந்த ஆறு மண்டை காண்டி போனத நீங்க புரிஞ்சுக்கலாம். மண்டை காண்டி போனதுனால தான் என்ன கேட்க சொன்னாங்க. புகாரி இந்த ஹதீஸ் பதிவு செய்றாங்க. பாபு இமாமுடைய பாடத்தை கொண்டு வந்து நிறுத்தி காட்டுகிறார்கள். மஸ்ஜிதுல் நபவியில ரபியுல் அவருடைய 12வது நாளுடைய சுபஹுடைய தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இமாமாக இந்த தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹி ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பாபுல் ஈமான் ஒரு பகுதி, பாபுல் ஈமான் ஒரு பகுதி, நம்பிக்கை என்ற ஒரு பகுதியவே புகாரி தனியா பிரிக்கிறாங்க. ஈமான் என்ற ஒரு பகுதியவே தனியா பிரிக்கிறாங்க. கருத்து பாருங்க. முஹத்திஸீன்களுடைய எண்ணத்தை கவனிங்க, இந்த பாரதியுடைய எண்ணத்தையும் கவனிங்க. புகாரி ஷரீஃப்ல பாபுல் ஈமான் ஒரு தனி பகுதியிலே பிரிக்கிறாங்க. ஒரு தனி பாடத்தை கொண்டு வர்றாங்க. அந்த பாடத்துல அந்த தனி பாடத்தை கொண்டு வரும்போது அந்த ஒரு ஹதீஸை புகாரி ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்றாங்க. அந்த ஹதீஸ் கொஞ்சம் கவனிக்க வேண்டுங்க. இந்த ஆளு சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணத்தில் மூழ்குவது தப்பு இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணத்தை நினைக்கிறது தப்புன்னு சொல்ல, அந்த எண்ணத்துல மூழ்கி போறதுதான் தப்புன்னு சொல்றான். மூழ்கி போறது தப்பா இல்லது சரியா என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அவர்கள் ஜீவிதத்தில் ருஜுப்படுத்தி காட்டுவதை பாருங்கள். புகாரி ரலியல்லாஹு அவர்கள் புகாரி ஷரீஃபுடைய பாபுல் ஈமானுடைய பாடத்துல இந்த ஹதீஸை பதிவு செய்து காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை சொல்றாங்க, பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாள் எந்த நாள்? ரபியுல் அவ்வல் 12வது நாள். அந்த 12வது நாளுடைய காலை சுபஹுடைய தொழுகை நடந்துச்சு மஸ்ஜிதுல் நபவியில. மஸ்ஜிதுல் நபவியில ரபியுல் அவருடைய 12வது அன்னைக்கு சுபஹுடைய தொழுகை மஸ்ஜிதுல் நபவியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இமாமாக நின்று தொழுகையை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சற்று கவனிக்கலாம். கண்ணியம் மிக்கவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் இருந்தா இல்ல மௌலி இல்லையா? அந்த ஆறு மண்டை காண்டி போனத நீங்க புரிஞ்சுக்கலாம். மண்டை காண்டி போனதுனால தான் என்ன கேட்க சொன்னாங்க. புகாரி இந்த ஹதீஸ் பதிவு செய்றாங்க. பாபுல் ஈமானுடைய பாடத்தை கொண்டு வந்து நிறுத்தி காட்டுகிறார்கள். மஸ்ஜிதுல் நபவியில ரபியுல் அவருடைய 12வது நாளுடைய சுபஹுடைய தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இமாமாக இந்த தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சற்று கவனிக்க வேண்டும் கண்ணியமிக்கவர்களே. பின்னால் சஹாபாக்கள் ஞாபகங்களாக இமாமை பின்பற்றி நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் சற்று கவனிக்கிற வார்த்தைய கண்ணியமிக்கவர்களே, தொழுகை நடந்துட்டு இருக்குது. தொழுக முடியல, தொழுகை ஆரம்பிக்கலன்னு சொல்லல, தொழுகை ஆரம்பமாயிருச்சு, தொழுகை நடந்துட்டு இருக்குது. தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹுஜ்ராவுக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு திரதானம் மஸ்ஜிதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு மத்தியில் என்ன இருக்கு? தடுப்பு. ஒரு திரதா, அந்த திரையை தவிர வேற ஒன்றும் கிடையாது தடுப்பு என்பது. அந்த திரைக்கு அப்பால் பின்பக்கத்தில் உட்கார்ந்து பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு முன்னால் போடப்பட்டிருந்த அந்த திரையை ரசூலுல்லாஹ் இப்படி நீக்கிறார். தன்னுடைய கையால திரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்குகிறார்கள். திரையை நீக்கிறதுனால பார்த்து புகாரி வார்த்தை கேளுங்க. இஸ்லாம் என்பதற்கு அர்த்தம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் என்பதற்கு அர்த்தம் என்ன? புகாரி வார்த்தை கேளுங்க. அல்லது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லி கேட்டு பாருங்க. திரை நீக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். நீக்கிறத பார்த்து கிப்லாவை நோக்கி கஅபாவை நோக்கி தொழுகையை நடத்திக் கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கிப்லாவுடைய இடத்தை விட்டு கஅபாவுடைய பார்வையை விட்டு திருப்பி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி திரும்புகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய பார்த்தார். ரசூலுல்லாஹ் நோக்கி திரும்பி எப்படி தக்பீர் கட்டிய அந்த நிலையிலேயே தொழுகை உள்ள சற்று கவனிக்கிறீங்க. தொழுகையா விட்டுல தொழுகை நடந்துட்டு இருக்குது. தொழுகை அப்படியே இருந்துட்டு இருக்குது. கிராத்தை ஓதிக்கொண்டிருந்த சித்திக் ரலியல்லாஹு கிராத்தை நிறுத்திட்டாங்க. கிராத்தை நிறுத்திட்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே திரும்புறாங்க. அவங்க உடல் முழுவதும் ரசூலுல்லாஹ் அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க. கம்ப்ளீட்டா திரும்பிட்டாங்க. சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பிய அந்த காட்சி, சித்திக் ரலியல்லாஹு
மாமூன்கள் எத்தனை சகாபாக்கள் என்று சொல்லியிருந்தாங்க. அத்தனை சகாபாக்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை சகாபாக்கள் ரசூலுல்லாஹி வீட்டுக்கு திரும்புறாங்க. அத்தனை பேர் ரசூலுல்லாஹி நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தெரிஞ்சு அதுவும் தக்பீர் கட்டண நிலையிலேயே இப்ப ரசூலுல்லாஹினுடைய நினைவு இவர்களை ஆக்கிரமித்திருக்கிறதா அல்லது நீங்கி இருக்கா? சற்று கவனிக்கிறோம். அவங்களுடைய எண்ணத்துல ரசூலுல்லாஹி இப்ப நிறைஞ்சிருக்காங்களா இல்ல வெறும் நினைப்பு மட்டும்தான் இருக்கா? நினைப்பு மட்டும் இல்ல, எண்ணத்தில் நிறைந்தது மட்டும் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுந்தர வதமான அந்த தோற்றம் இருக்கு பாருங்க, அவங்களுடைய அழகு தோற்றம் முழுவதும் அத்தனை சகாபாக்களுடைய கல்வியில் பதிஞ்சிருக்குது. இப்போ ஏன் அவங்க கண்ணு பார்த்துட்டு இருக்குது, அவங்க கண்ணு ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இருக்குது. அவங்களுடைய முழு தோற்றம் அத்தனையும் முழுவதுமே நம்முடைய கல்வியில சகாபாக்கள் பதிய வச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற வார்த்தையை கவனத்தை திருப்பிட்டாங்க. தொழுகை நின்று போச்சு. தொழுகை நின்று போச்சு. தக்பீர் கட்ட அந்த நிலையை அப்படியே இமாம் சிராஜ் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து எல்லாமே சொல்லிட்டாங்க. அத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்க்கிறாங்க. இதுதாங்க ரசூலுல்லாஹ் கடைசியாக தன் தோழர்களை பார்த்தார். இந்த ஹதீஸுடைய நோக்கம் எப்படி? இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக தன்னுடைய தோழர்களை பார்த்துட்டார். அதுக்காகவே இந்த ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஹதீஸ் பாபுமால போட்டு காமிக்கிறாங்க. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சொல்லியிருக்கணும் எப்படி? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும், என்னுடைய தோழர்களை நீங்க தொழுது இருக்கீங்க, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை எடுத்துட்டு இருக்கீங்க, என்னைய பார்த்து திரும்புறது தப்பு, நீங்க திரும்ப கூடாது, அந்த பக்கமா திரும்ப சொல்லியிருக்கணுமா இல்லையா? எப்படிங்க சொல்லல ரசூலுல்லாஹ்? சொல்லிருக்கிற ரசூலுல்லாஹ் தன்னை பார்த்து திரும்புற அந்த தோழர்களை ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல. அந்த தோழர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புல் சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. அபூபக்கர் இப்னு சித்தீக் உள்பட அத்தனை சஹாபாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்துல கரையறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சிரிப்பை பார்த்த உடனே அத்தனை சஹாபாக்களுடைய உள்ளமெல்லாம் அப்படி கரைஞ்சு ஓடிட்டு இருக்காங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தில் தன்னை வளர்த்து இழந்தவர்களாக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெடுந்தேரம் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் சில செகண்ட்ஸ் நடக்கலைங்க, கொஞ்ச நேரம் நடைபெற்ற நிகழ்ச்சி இல்லைங்க, பல நிமிடங்களாக இந்த நிகழ்ச்சி நடக்குது. கொஞ்சம் நெடு நேரமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சஹாபாக்கள் தன்னுடைய ரசூலுடைய அழகை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி நடந்துட்டே ரொம்ப நேரத்துக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நீக்கி பிடிச்சாங்க படுதான் திரை, அந்த நீக்கி பிடித்த திரை பிடித்தபடியே இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை பார்த்து தன்னுடைய கண்களால் ஜாடை காட்டுகிறார். தன்னுடைய கண்களை ரசூலுல்லாஹ் ஜாடை காட்டுறாங்க. என்ன ஜாடை காட்டுறாங்க? நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீர்கள், நீங்க தொழுது இருக்கிறீங்க என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கண்களால் ஜாடை காட்டுகிறார்கள். இந்த ஜாடை காட்டப்பட்ட பிறகுதான் அபூபக்கர் இப்னு சித்தீக்கும் அவர்களுக்கு பின்னால் இந்த அத்தனை சஹாபாக்களும் மறுபடியும் திரும்புறாங்க. எங்க என்னை பாக்குறீங்களா வேற ஏதாவது சிந்தனையில இருக்கீங்களா? சிந்தனை என் பக்கம் தானே இருக்க, வேற பக்கம் ஏதாவது சொல்லிக் நானும் வேற ஏதாவது போயிடுறேன் இல்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணை கிட்டியதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய பார்வை தன்னுடைய முகத்தை மறுபடியும் எங்க திருப்புறாங்க? கிப்லா பக்கம் திருப்பிட்டாங்க. இப்ப கிப்லா பக்கம் திருப்புறதுக்கு பிறகு அபூபக்கர் இப்னு சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் நினைக்கிறாங்க, எதிர்த்தீங்கன்னா தொழுகை விட்டுருக்கணும், தொழுகைய அதோட முடிச்சிருக்கணும், தொழுகையை முடிச்சிட்டு மறுபடியும் தக்பீர் கட்டி நடத்திருக்கணும், தொழுதிருக்கணும். ஆனா நடந்ததுங்க கண்ணியம் மிக்கவர்கள் எந்த இடத்துல கிராத்தை நிறுத்துறாங்களோ அந்த இடத்துல மறுபடியும் ஓடுறாங்க. எந்த இடத்துல கிராத்தை நிறுத்துறாங்களோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் கிராத்தை ஓட ஆரம்பிக்கின்றார்கள். மறுபடியும் விட்ட இடத்தில் இருந்து தொடர்பை 2 நிமிஷம் ஆகுது, தொடர்பு சொன்னா கண்ணியம் மிக்கவர்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேர் சந்தித்து ரசூலுல்லாஹ் அவருடைய சுந்தரமான அந்த பதரத்தினுடைய அந்த ராஜ்யத்துக்கான பிரகாச பொருந்திய அவருடைய அலங்காரமான அந்த முகத்தை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கத்துல தன்னை பறிகொடுத்து தன்னை இழந்து தன்னுடைய ஸ்மரணையை விட்டுட்டு தன்னுடைய எண்ணமெல்லாம் கலந்து ஒழுகி போய் நின்றுட்டு இருக்கிற இந்த
ரசூலுல்லாஹ்வை பார்த்து முடியலன்னா கண்ணியமிக்கவர்களே நீங்க யோசிக்கணுங்க, இது என்ன தொழுகைங்க? இது என்ன தொழுகை சொல்லுங்க, உங்ககிட்ட தான் வேற. இது என்ன தொழுகுங்க? எப்பேற்பட்ட தொழுகுங்க இது? அந்த இருக்குது பேரு அதுதான் மாதிரி இருக்குது. அதனால ஏன்னா எல்லாத்தோட பெருசு இருக்கு. ஆகவே நீதான் எல்லாத்தோட பெருசு சொல்ற. என்ன இளவங்க சொல்லுவ? என்ன தொழுகைங்க? அல்லாஹ்வை தரிசிப்பதற்கு பேர் தொழுகைன்னா அல்லாஹ்வை தரிசிக்கிறது எப்படிங்க? சஹாபி சொல்லுகிறான், நபி தோழர் சொல்கிறான், சித்தியக்குள் அற்புதத்தை காட்டுகிறார்கள். அல்லாஹ்வை தரிசிப்பதற்கு பேர் தொழுகைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் ரசூலுடைய சுந்தரம் பக்கத்தை பார்ப்பதற்கு பேர் தொழுகை சொல்றாங்க. கண்ணியமிக்கவர்கள், இஸ்லாமிய அடிப்படையை சற்று கவனியுங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முழக்கத்தை சற்று கவனியுங்கள். ஆனால் இந்த ஆள் என்ன சொல்றார்? இஸ்மாயில் தேலவி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவில் மூழ்குவதே தப்புன்னு சொன்னார். அல்லாஹ் சொன்னாரா? அவருடைய ரசூல் சொன்னாங்களா? சஹாபாக்கள் சொன்னாங்களா? தாபீகள் சொன்னாங்களா? தபூத்தாபிகளுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் யாராவது சொன்னாங்களா? இல்லை இமாம்களால் எழுதப்பட்டிருக்கின்ற நூல்களில் எங்காவது இப்படி ஒரு ஆதாரமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு? கண்ணியமிக்கவர்களே, சுன்னத் ஜமாத்துக்காரர்கள் தான் குர்ஆன் ஹதீஸ் விட்டு போட்டு பேசுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த தப்லீக்கார ஆளுங்க குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட நிலையில் எந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள் விடுபடுத்த வேண்டும். ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க. ஒரு வார்த்தை நாடுகள் எடுத்து காண்பிக்க சொல்லுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவு தொடர்கிற வரக்கூடாது என்பதற்கு குர்ஆன் என்ற ஒரு ஆதாரம் அல்லது ஹதீஸ்ல இருந்து ஒரு ஆதாரம் இல்லை. நம்முடைய முன்னாளுடைய வார்த்தை என்றால் ஒரே ஒரு ஆதாரத்தில் கொடுக்க சொல்ல பார்க்கலாம். இவனுடைய மன விகாரத்தினுடைய வார்த்தை தான் இந்த வார்த்தை. ரசூலுல்லாஹ் மீது கொண்ட காழ்ப்புணர்வுடைய விரோதத்தினுடைய கட்டிடத்தான் இந்த இவன் வெளிப்படுத்திய வார்த்தை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை மக்காவுடைய நகரவாசிகள் மத்தியில் நான் எத்தி வைத்த காலத்தில், மக்காவுடைய நகரவாசிகள் மத்தியில் நான் எத்தி வைத்த காலத்திலே என்னை மிக மிக கீழ்த்தரமான வார்த்தையை கொண்டு என்னை சித்தரித்து பேசியவர்கள் பனு உமையாக்களும் பனு ஹனீஃபுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமிக்கவர்கள், இந்த பனு ஹனீஃபுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் என்னை மிக கீழ்த்தரமாக பேசினார்கள் என்று தகாத வார்த்தைகளை கொண்டு என்னை மிக கேவலமாக பேசினார்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த வார்த்தைக்கு என்னுடைய உள்ளம் பறிக்கப்பட்ட அழுததை போல எந்த வார்த்தைக்கு உள்ள அழுதது இல்லை என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இந்த பனு ஹனீஃபுடைய வம்சத்திற்கு இன்னொரு பேர் தான் பனு தமீம். அதை கவனிக்க வேண்டாம். இந்த வம்சத்துக்கு பேர் தான் பனு தமீம் என்று நான் இல்லை. தேவகத்தினுடைய மௌலியே சொல்றாரு, பனு ஹனீஃபுடைய வம்சத்திற்கு பேர் தான் பனு தமீம் என்று இன்னொரு பேர் இருக்குன்னு தேவகத்தினுடைய உலமாக்களுடைய ஒரு ஆள் சொல்றாங்க. நான் சொன்னா தானே தப்பு? சுன்னத் ஜமாத்துக்காரர்கள் வேறு நீட்டு கட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சுன்னத் ஜமாத் சொல்லல, தப்லீகினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கின்றவரை சொல்கிறார். பனு ஹனீஃப் என்று சொல்லக்கூடிய பாரம்பரியத்திற்கு பனு தமீம் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது என்று சொன்னார். இந்த பனு தமீம் என்ற பெயரில் வந்தவர் தான் இப்னு தைமிய்யா பொருத்தம். இப்னு தைமிய்யா என்பவர் இந்த பனு தமீமுடைய விஷயத்துல பொறுத்தவரை முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜ்தி என்று சொல்லிருக்கிறவரும் இந்த பனு தமீமுடைய விஷயத்துல பொறுத்தவர் தான். கண்ணியமிக்கவர்களே, நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெறுப்புற்றவர்கள், ரசூலுல்லாஹின் மீது காழ்ப்புணர்வு கொண்டிருக்கின்றவர்கள், ரசூலுல்லாஹின் மீது ரசூலுல்லாஹுடைய பேரை கேட்ட மாத்திரத்தில் அவருடைய உள்ளத்தில் விஷம் உங்கத் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, இந்த மனிதர்கள் தான் உங்களுடைய மார்க்கத்தின் வழிகாட்டுகள் என்று நீங்கள் ஏமாறுவீர்கள். நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மதத்தா வச்சுக்கணும், ஒரு பெரிய மதத்தா 100 பேர் ஓதுறாங்க, 200 பேர் ஓதுறாங்க, பெரிய பெரிய வல்லமாக்கள் ஹப்பாதுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், காரிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மதத்தால் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க, அடே எப்படிப்பட்டவங்க உருவானா என்ன? ஒரு ரசூலுடைய குலாம் உருவானா சொல்லுங்க? ஒரு ரசூலுடைய ஆட்சிக்கு உருவானா? ஒரு ரசூல் நேசிக்கக்கூடிய உண்மையான ஒரு நேசனார் உருவாக்க முடியுதா? நீயே துஷ்மன், நீயே பக்கா துஷ்மன் ரசூலுக்கு. ஒரு முன்னாடி எப்படி ஒரு ரசூலுடைய ஆட்சிக்கு உருவாக்க முடியும்? கண்ணியமிக்கவர்களே, இதுக்காகத்தான் நான் சொல்றேன். எந்த இடத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு ஹதீஸுக்கு திரும்ப வர்றேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, ஒரு ஏரியாவுல ஒரு மஹல்லாவில் இருக்கின்ற எத்தனை வீடுகள் இருக்கின்றதோ அத்தனை வீடுகளை விடுங்கள். ஒரே ஒரு வீட்டில் இருக்கின்றவர் மட்டும் தன்னுடைய முஸல்லாவை விரித்து வீட்டுக்குள்ளே அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி தொழ துவங்கி விட்டார் என்று சொன்னாலே அந்த ஏரியாவை, அந்த மஹல்லா முழுவதையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய விரோதி ஒரு ஏரியாவில் நாங்கள் இல்லை, ஒரு ஊர்ல இருந்தாலும் வச்சுக்கங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விரோதியே ஒரு ஊருக்குள்ள இருந்தாலும் வச்சுக்கங்க. அவன் கட்டுகின்ற அந்த விஷத்தினுடைய வேகம் இருக்குது பாருங்க, அவன் மேல இறங்குற அந்த பல ஊரையே ஹலாக்காக்கி
எந்த அளவுக்கு அவனுடைய ரஹ்மத்தும் அந்த ஊரை சுற்றிக் கொள்ளும் என்று பேசப்பட்டதோ அந்த அளவுக்கு அவனுடைய லாபத்தும் அந்த ஊரை சுற்றிக் கொள்ளும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய மிகடியாளர்களே, இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கின்றவர்கள் நாம் என்று சொன்னால் அல்லாஹ்வை ஒப்புக்கொண்டோம் பிரச்சனை வரல, மலக்குகளை ஒப்புக்கொண்டோம் பிரச்சனை வரல, தியாகத்தை ஒப்புக்கொண்டோம் பிரச்சனை வரல, நரக சொர்க்கத்தை ஒப்புக்கொண்டோம் பிரச்சனை வரல, விதியை ஒப்புக்கொண்டோம் பிரச்சனை வரல, ரசூலை ஒப்புக்கொள்கின்ற போது மற்ற பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாலும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு போஸ்ட்மேன் தானே, ஒரு வழிபோக்கர் மாதிரி இப்படி எல்லாம் உங்களுடைய ரசூலை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு வெக்கம் வரணுங்க. ஆனா அதே நேரத்துல இவன் யோகிதை பாருங்க, கொஞ்சம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் கீழ்த்தரமாக விமர்சிக்கின்ற போது இவர்களுடைய செயல் தவறு என்று சுட்டி காண்பிக்கின்றவன் இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்துகின்றவன் என்ற குற்றச்சாட்டுக்கு கொண்டு வரப்படும் இல்லையா? இவன் சொல்ற வார்த்தை தப்புங்க. இந்த வார்த்தைக்கு இஸ்லாமிய அடிப்படையில எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொன்னா உடனே நம்ம மேல கோபப்படுறாங்க. கோபப்படுறது மட்டும் இல்ல, இருக்கின்ற முஸ்லிம்களுக்குள்ளேயே போய் என்ன சொல்லி போறாங்க, இந்த 4 பிரச்சனை உருவாக்குறாங்க, வேற குழப்பம் பண்றதுக்காகவே இதெல்லாம் பேசிட்டு இருக்கான். இப்படி நம்பிய